மகாபாரதம் பகுதி 1. கங்கை சாந்தனு மற்றும் பீஷ்மரின் பிறப்பு. வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் எழுதப்பட்ட மிக பெரிய இதிகாசம் எது தெரியுமா? அது மகாபாரதம். இதில் ராஜ்யங்களும் இருக்கின்றன, போர்களும் இருக்கின்றன, நட்பும் இருக்கிறது, துரோகமும் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது. இன்று நாம் அந்த மாபெரும் கதையின் தொடக்கத்தை பார்க்கப் போகிறோம். ஹஸ்தினாபுரம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹஸ்தினாபுரம் என்ற பேரரசை மன்னர் சாந்தனு ஆட்சி செய்து வந்தார். அவர் நீதியாலும் கருணையாலும் மக்களின் மனதில் இடம் பிடித்த அரசர். ஒரு நாள் வேட்டைக்குச் சென்றபோது கங்கை நதிக்கரையில் ஒரு அழகிய பெண்ணை கண்டார். அவள் சாதாரண பெண் அல்ல, அவள்தான் கங்கை தேவி, சாந்தனுவின் காதல். கங்கையின் அழகில் மயங்கிய சாந்தனு அவளை திருமணம் செய்ய விரும்பினார். கங்கை சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தாள். விடப்பெரிது, நான் என்ன செய்தாலும் ஏன் செய்தாய் என்று ஒருபோதும் கேட்கக்கூடாது. அந்த நிபந்தனையை மீறினால் நான் உன்னை விட்டு பிரிந்து விடுவேன். காதலில் இருந்த சாந்தனு உடனே ஒப்புக்கொண்டார். இருவருக்கும் திருமணம் நடந்தது. 7 குழந்தைகள். சில மாதங்களுக்குப் பிறகு முதல் குழந்தை பிறந்தது. ஆனால் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்யும் வகையில் கங்கை அந்த குழந்தையை கங்கை நதியில் மூழ்கடித்தாள். சாந்தனுவின் மனம் உடைந்தது. ஆனால் கொடுத்த வாக்குறுதியால் அவர் எதுவும் பேசவில்லை. இதேபோல் 2வது, 3வது, 4வது, 7வது குழந்தை வரை அனைத்தையும் கங்கை நதியில் விட்டாள். 8வது குழந்தை. 8வது குழந்தை பிறந்தபோது சாந்தனுவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. நீ ஏன் இப்படிச் செய்கிறாய் என்று கேட்டார். அந்த ஒரு கேள்வியால் கங்கை தன் நிபந்தனை மீறப்பட்டதாக கூறினாள். உண்மை வெளிப்படுகிறது. கங்கை கூறினாள், இந்த குழந்தைகள் சாதாரணவர்கள் அல்ல, இவர்கள் அஷ்டவசுக்கள். ஒரு முனிவரின் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தார்கள். அவர்களின் சாபம் விரைவில் முடிவடைய நான் அவர்களை நதியில் சேர்த்தேன். ஆனால் இந்த 8வது குழந்தை பூமியில் நீண்ட காலம் வாழ வேண்டும். அந்த குழந்தையின் பெயர் தேவவிரதன். பின்னர் உலகம் அவரை பீஷ்மர் என்று அழைத்தது. பீஷ்மரின் வளர்ச்சி. கங்கை தேவவிரதனை தன்னுடன் அழைத்துச் சென்றாள். வேதங்கள், வில் வித்தை, அரசியல், தர்மம் அனைத்திலும் அவருக்கு சிறந்த கல்வி அளிக்கப்பட்டது. பரசுராமர் போன்ற மாபெரும் குருமார்களிடமும் அவர் பயின்றார். சில ஆண்டுகளுக்குப் பிறகு கங்கை அவரை சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள். தன் மகனை பார்த்த சாந்தனுவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தேவவிரதன் இளவரசராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. சாந்தனுவின் வாழ்க்கையில் இன்னொரு பெண் வருகிறார். அவர்தான் சத்யவதி. அந்த ஒரு திருமண ஆசை பீஷ்மரை உலகமே வியக்கும் ஒரு சபதம் எடுக்க வைக்கும். அந்த சபதம்தான் பின்னாளில் மகாபாரத போருக்கே அடித்தளமாக மாறுகிறது. அடுத்த பகுதியில் பீஷ்மரின் பயங்கர சபதம், ஏன் அவர் திருமணம் செய்யவில்லை? முந்தைய பகுதியில் சாந்தனு மன்னரும் கங்கை தேவியும் தேவவிரதன் எனப்படும் பீஷ்மரின் பிறப்பையும் பார்த்தோம். இப்போது மகாபாரதத்தின் மிக முக்கியமான திருப்புமுனைக்கு வருகிறோம். இந்த ஒரு முடிவுதான் பின்னர் குருக்ஷேத்திர போருக்கு காரணமாகிறது. சத்யவதியை சந்தித்த சாந்தனு. ஒருநாள் சாந்தனு யமுனை நதிக்கரையில் வேட்டையாடி கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கவனத்தை ஒரு இனிய மனம் ஈர்த்தது. அந்த மனத்தின் திசையை நோக்கிச் சென்ற அவர் ஒரு இளம்பெண்ணை கண்டார். அவள்தான் சத்யவதி. அவள் மீனவர் தலைவரின் மகள். படகோட்டியாக வேலை செய்து வந்தாள். அவளின் அழகும் பணிவும் சாந்தனுவை மிகவும் கவர்ந்தது. திருமணத்திற்கு வந்த தடைகள். சாந்தனு சத்யவதியின் தந்தையிடம் திருமணம் பற்றி பேசினார். ஆனால் மீனவர் தலைவர் ஒரு நிபந்தனை வைத்தார். விடப்பெரிது, என் மகளுக்கு பிறக்கும் மகன்தான் அடுத்த அரசனாக வேண்டும். இந்த நிபந்தனையை சாந்தனுவால் ஏற்க முடியவில்லை. ஏனெனில் ஏற்கனவே தேவவிரதன் இளவரசராக அறிவிக்கப்பட்டிருந்தார். மனவேதனையுடன் அரண்மனைக்கு திரும்பினார். தந்தையின் துயரத்தை கண்ட தேவவிரதன். தந்தை சோகமாக இருப்பதைக் கண்ட தேவவிரதன் காரணத்தை அறிந்தார். அவர் நேராக மீனவர் தலைவரிடம் சென்றார். நான் அரச பதவியை துறக்கிறேன் என்றார். ஆனால் மீனவர் தலைவர் இன்னும் சந்தேகப்பட்டார். விடப்பெரிது, நீ அரசனாக மாட்டாய். ஆனால் உன் குழந்தைகள் பின்னர் அரச உரிமை கேட்டால் என்ன செய்வது? உலகமே அதிர்ந்த சபதம். அப்போது தேவவிரதன் வானத்தை நோக்கி கை உயர்த்தி சபதம் செய்தார். விடப்பெரிது, என் வாழ்நாள் முழுவதும் நான் திருமணம் செய்ய மாட்டேன். எனக்கு ஒருபோதும் குழந்தைகள் பிறக்க மாட்டார்கள். என் வாழ்க்கை முழுவதும் ஹஸ்தினாபுர அரச குடும்பத்திற்கு சேவை செய்வேன்.
இந்த சபதத்தை கேட்ட தேவர்கள் கூட வியந்தனர். இவ்வளவு கொடிய சபதம்! அன்றிலிருந்து தேவவிரதன் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார். பீஷ்ம என்றால் பயங்கரமான சபதம் எடுத்தவர் என்று பொருள். சாந்தனுவின் வரம். மகனின் தியாகத்தைக் கண்டு சாந்தனு கண்கலங்கினார். அவர் பீஷ்மருக்கு ஒரு அரிய வரம் அளித்தார். விடப்பெரிது, நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போதுதான் உன் உயிர் பிரியும். இது இச்சா மரணம் எனப்படும் அரிய வரம். அதனால் பீஷ்மர் யாராலும் எளிதில் வெல்ல முடியாத மாவீரராக ஆனார். சத்யவதியின் மகன்கள். பின்னர் சாந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் 2 மகன்கள் பிறந்தனர். சித்ராங்கதன், விசித்திரவீரியன். ஆனால் விதி வேறு திட்டம் வைத்திருந்தது. சித்ராங்கதன் போரில் உயிரிழந்தார். விசித்திரவீரியன் இளமையிலேயே நோயால் இறந்தார். இதனால் ஹஸ்தினாபுரத்திற்கு மீண்டும் வாரிசு இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சினைதான் பின்னர் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் ஆகியோரின் பிறப்புக்கும் அதன் பிறகு பாண்டவர் கௌரவர் மோதலுக்கும் வழிவகுக்கிறது. ஒரு தந்தையின் ஆசைக்காக மகன் செய்த தியாகம். அந்த தியாகம் ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றியது. ஆனால் அதே தியாகம்தான் பின்னாளில் உலகின் மிகப்பெரிய போருக்கான அடித்தளமாக மாறியது. வியாசர் வருகை. திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் எப்படி பிறந்தார்கள்? கடந்த பகுதியில் பீஷ்மர் எடுத்த பயங்கர சபதத்தையும் சாந்தனு சத்யவதி திருமணத்தையும் பார்த்தோம். ஆனால் சத்யவதியின் 2 மகன்களும் இறந்துவிட்டதால் ஹஸ்தினாபுரத்திற்கு வாரிசே இல்லாத நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் சத்யவதி எடுத்த ஒரு முடிவு மகாபாரதத்தின் அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியது. சத்யவதியின் இரகசியம். பீஷ்மரிடம் சத்யவதி ஒரு பெரிய இரகசியத்தை கூறினாள். திருமணத்துக்கு முன்பு மகரிஷி பராசரர் மூலம் தனக்கு ஒரு மகன் பிறந்ததாகச் சொன்னாள். அந்த மகன்தான் மகரிஷி வியாசர். வேதங்களை தொகுத்ததால் அவர் வேத வியாசர் என்றும் அழைக்கப்பட்டார். சத்யவதி அவரை அரண்மனைக்கு அழைத்தாள். வாரிசு உருவாக்கும் முடிவு. அந்த காலத்தில் அரச குடும்பத்தில் வாரிசு இல்லாதபோது ஒரு சிறப்பு மரபு பின்பற்றப்பட்டது. அதன்படி வியாசர் விசித்திரவீரியனின் 2 மனைவிகளான அம்பிகை மற்றும் அம்பாலிகை மூலம் வாரிசுகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. திருதராஷ்டிரரின் பிறப்பு. முதலில் அம்பிகை வியாசரைச் சந்தித்தாள். வியாசரின் தவக்கோலத்தை பார்த்து அவள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். அதன் விளைவாக பிறந்த குழந்தை திருதராஷ்டிரர். அவர் பிறவியிலேயே பார்வையற்றவராக இருந்தார். பாண்டுவின் பிறப்பு. அடுத்து அம்பாலிகை சென்றாள். வியாசரை பார்த்ததும் அவள் முகம் வெண்மையாகி பயந்தாள். அதனால் பிறந்த குழந்தை வெளிரிய நிறத்துடன் பிறந்தான். அவருக்கு பாண்டி என்று பெயர் வைத்தனர். விதுரரின் பிறப்பு. சத்யவதி இன்னொரு ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அம்பிகை மீண்டும் செல்ல மறுத்ததால் தன் பணிப்பெண்ணை அனுப்பினாள். அந்த பணிப்பெண் எந்த பயமும் இல்லாமல் வியாசரை மரியாதையுடன் வரவேற்றாள். அதன் விளைவாக பிறந்தவர் விதுரர். அறிவிலும் நீதியிலும் தர்மத்திலும் சிறந்தவராக வளர்ந்தார். யார் அரசன்? திருதராஷ்டிரர் மூத்தவர். ஆனால் அவர் பார்வையற்றவர். அதனால் அரசராக முடிசூட முடியவில்லை. பாண்டு அரசராக அறிவிக்கப்பட்டார். திருதராஷ்டிரர் மனதில் அன்றே ஒரு ஏக்கம் உருவானது. அந்த ஏக்கமே பின்னர் அவரது மகன் துரியோதனனின் பேராசையாக மாறியது. பாண்டுவின் திருமணம். பாண்டு 2 திருமணங்கள் செய்தார். குந்தி, மாத்ரி. திருதராஷ்டிரர் காந்தாரியை திருமணம் செய்தார். காந்தாரி தன் கணவர் பார்வையற்றவர் என்பதால் தானும் வாழ்நாள் முழுவதும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ முடிவு செய்தாள். இது வரலாற்றில் மிகவும் பேசப்படும் தியாகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போது ஹஸ்தினாபுரத்தில் 3 முக்கியமான மனிதர்கள் இருக்கிறார்கள். திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர். இவர்களின் முடிவுகள்தான் அடுத்த தலைமுறையான பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் பிறப்பதற்கு வழிவகுக்கிறது. மகாபாரதம் பகுதி 4. பாண்டவர்களும் கௌரவர்களும் பிறந்த கதை. கர்ணனின் இரகசியம். கடந்த பகுதியில் திருதராஷ்டிரர், பாண்டு மற்றும் விதுரர் எப்படி பிறந்தார்கள் என்பதை பார்த்தோம். இன்று மகாபாரதத்தின் மிக முக்கியமான அத்தியாயம். பாண்டவர்கள் எப்படி பிறந்தார்கள்? கௌரவர்கள் ஏன் 100 பேர்? கர்ணன் யார்? அவர் ஏன் குந்தியின் முதல் மகன் என்று யாருக்கும் தெரியவில்லை? இவை அனைத்தையும் இன்று பார்க்கலாம். பாண்டுவின் சாபம். மன்னர் பாண்டு ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தார். அப்போது ஒரு மானை அம்பால் எய்தினார். ஆனால் அது சாதாரண மான் அல்ல. முனிவர் கிண்டமரும் அவரது மனைவியும் மான் உருவத்தில் இருந்தனர். உயிர் பிரியும் முன் முனிவர் பாண்டுவை சபித்தார். விடப்பெரிது, இனிமேல் நீ உன் மனைவியை தொடும் நேரமே உன் உயிர் பிரிந்துவிடும்.
இந்த சாபத்தால் பாண்டு அரசை விட்டு வனவாசம் சென்றார். குந்திக்கு கிடைத்த மந்திரம். குந்தி சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு சேவை செய்திருந்தாள். அதற்காக முனிவர் ஒரு அதிசய மந்திரம் கொடுத்திருந்தார். அந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவனையும் அழைத்து குழந்தை பெற முடியும். கர்ணனின் இரகசிய பிறப்பு. திருமணத்திற்கு முன் ஆர்வத்தால் குந்தி அந்த மந்திரத்தை சோதித்தாள். அவள் சூரிய பகவானை அழைத்தாள். சூரியன் நேரில் தோன்றினார். அவரின் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போதே கவசமும் குண்டலமும் அணிந்திருந்தான். அவன்தான் கர்ணன். திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்ததால் சமுதாய பயத்தில் குந்தி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டாள். அந்த குழந்தையை அதிரதன் என்ற தேரோட்டியும் அவரது மனைவி ராதையும் வளர்த்தனர். அதனால் கர்ணன் சூதபுத்திரன் என்று அழைக்கப்பட்டான். 5 பாண்டவர்கள். பின்னர் பாண்டுவின் அனுமதியுடன் குந்தி மந்திரத்தை பயன்படுத்தினாள். யுதிஷ்டிரர். தர்ம தேவனை அழைத்தாள். பிறந்தார் யுதிஷ்டிரர். உண்மை, நேர்மை, தர்மம் ஆகியவற்றின் உருவம். பீமன். வாயு பகவானை அழைத்தாள். பிறந்தார் பீமன். அளவில்லாத பலம் கொண்ட வீரன். அர்ஜுனன். இந்திரனை அழைத்தாள். பிறந்தார் அர்ஜுனன். உலகின் தலைசிறந்த வில்லாளி. நகுலன் மற்றும் சகதேவன். குந்தி அந்த மந்திரத்தை மாத்ரிக்கும் கற்றுக் கொடுத்தாள். மாத்ரி அஸ்வினி தேவர்களை அழைத்தாள். 2 குழந்தைகள் பிறந்தனர். நகுலன், சகதேவன். கௌரவர்களின் பிறப்பு. இதற்கிடையில் காந்தாரி நீண்ட காலம் கர்ப்பமாக இருந்தாள். இறுதியில் ஒரு பெரிய சதைப்பிண்டம் வெளியே வந்தது. வியாசர் அதை 101 துண்டுகளாக வெட்டினார். ஒவ்வொன்றையும் தனித்தனி குடங்களில் வைத்தனர். சில மாதங்களுக்குப் பிறகு 100 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் பிறந்தனர். முதலில் பிறந்தவன் துரியோதனன். அவன் பிறந்த உடனே கழுகுகள் கத்தின. நரிகள் ஊளையிட்டன. பல தீய சகுனங்கள் தோன்றின. விதுரர் கூறினார், விடப்பெரிது, இந்த குழந்தை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவான். ஆனால் திருதராஷ்டிரர் தன் மகனை விட்டுக் கொடுக்க மறுத்தார். விதியின் விளையாட்டு. ஒரு பக்கம் தர்மத்தின் உருவமான 5 பாண்டவர்கள். மறுபக்கம் 100 கௌரவர்கள். இன்னொரு பக்கம் தனக்கு தெரியாமல் தன் சொந்த சகோதரர்களுக்கு எதிராக நிற்கப் போகும் கர்ணன். இந்த 3 சக்திகளின் மோதல்தான் மகாபாரதம். இப்போது அனைத்து முக்கிய கதாபாத்திரங்களும் பிறந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் இன்னும் குழந்தைகள்தான். அவர்களின் சிறுவயதில் நடந்த ஒரு சம்பவம் துரியோதனனின் பொறாமையை தீயாக மாற்றியது. அதுவே மகாபாரத போரின் அடுத்த காரணமாக மாறியது. அடுத்த பகுதியில் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் சிறுவயது. பீமனை கொல்ல துரியோதனன் போட்ட முதல் திட்டம். நண்பர்களே, மகாபாரதத்தின் மிகப்பெரிய போர் உருவாக காரணமான சம்பவங்கள் எல்லாம் அவர்கள் சிறுவயதிலேயே தொடங்கியது என்றால் நம்ப முடியுமா? ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஒரே அரண்மனையில் வளர்ந்தவர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல எதிரிகளாக மாறியவர்கள் தான் பாண்டவர்களும் கௌரவர்களும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. குருவம்சத்தின் இளவரசர்கள். ஹஸ்தினாபுரத்தில் குருவம்சத்தின் வாரிசுகளாக 2 குழுக்கள் வளர்ந்தனர். ஒரு பக்கம் மன்னர் பாண்டுவின் 5 மகன்கள். யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன். இவர்கள்தான் பாண்டவர்கள். மற்றொரு பக்கம் திருதராஷ்டிரனின் 100 மகன்கள். அதில் முக்கியமானவர்கள் துரியோதனன் மற்றும் துச்சாதனன். இவர்கள்தான் கௌரவர்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. சிறுவயது விளையாட்டு. சிறுவயதில் பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றாகவே வளர்ந்தனர். அவர்கள் ஒன்றாக விளையாடினர். ஒன்றாக பயிற்சி பெற்றனர். ஆனால் அந்த விளையாட்டிலேயே ஒரு விஷயம் தெரிந்தது. அதுதான் பீமனின் அபாரமான பலம். பீமன் தனது சகோதரர்களை காப்பாற்றுவதிலும் விளையாட்டிலும் எப்போதும் முன்னிலையில் இருந்தான். அவனுடைய பலத்தை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் ஒருவருக்கு மட்டும் அது பிடிக்கவில்லை. அவர்தான் துரியோதனன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. துரியோதனனின் பொறாமை. என்னுடைய இடத்தை பாண்டவர்கள் பிடித்து விடுவார்களோ என்ற பயம் துரியோதனனின் மனதில் உருவானது. குறிப்பாக பீமனின் பலம் அவனுக்கு மிகப்பெரிய அச்சமாக இருந்தது. அதனால் சிறுவயதிலேயே பாண்டவர்களை எதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் பாண்டவர்கள் தங்கள் தாய் குந்தியின் அறிவுரையால் எப்போதும் ஒற்றுமையாக இருந்தனர். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. துரோணாச்சாரியார் வருகை. காலம் சென்றது. இளவரசர்களுக்கு சிறந்த ஆயுத பயிற்சி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. அப்போது வந்தார் குரு துரோணாச்சாரியார். அவர் அனைவருக்கும் வில், வாள், கதை, போர்த் திறமைகளை கற்றுக் கொடுத்தார்.
அந்த பயிற்சியில் ஒருவரின் திறமை அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அவர்தான் அர்ஜுனன். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அர்ஜுனனின் திறமை. ஒருநாள் துரோணர் மாணவர்களை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு மரத்தில் இருந்த பறவையின் கண்ணை குறி வைக்க சொன்னார். மற்ற மாணவர்கள் மரம், இலை, பறவை என்று பலவற்றை பார்த்தனர். ஆனால் அர்ஜுனன் மட்டும், எனக்கு பறவையின் கண் மட்டும் தான் தெரிகிறது குருவே என்றான். அந்த கவனத்தை பார்த்த துரோணர், உலகின் சிறந்த வில்லாளி ஆகும் திறமை உன்னிடம் உள்ளது அர்ஜுனா என்று பாராட்டினார். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. முடிவு. அர்ஜுனனின் புகழும் பாண்டவர்களின் வளர்ச்சியும் துரியோதனனின் பொறாமையை இன்னும் அதிகமாக்கியது. சிறுவயதில் ஆரம்பித்த அந்த சிறிய போட்டி பின்னாளில் உலகம் முழுவதும் பேசும் குருக்ஷேத்திர போராக மாறப்போகிறது. கர்ணனின் வருகை. அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்த மாவீரன் துரியோதனன். கர்ணன் நட்பு. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான மோதல் சிறுவயதிலேயே ஆரம்பமானது. அர்ஜுனன் துரோணாச்சாரியாரின் சிறந்த மாணவனாக அனைவராலும் பாராட்டப்பட்டான். ஆனால் ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு மகாபாரதத்தின் போக்கையே மாற்றியது. அந்த நாள் வந்தார். ஒரு அறிமுகம் இல்லாத வீரன், ஆனால் உலகமே வியக்கும் அளவுக்கு திறமை கொண்டவன். அவர்தான் கர்ணன். ஆயுத கலை நிகழ்ச்சி. துரோணாச்சாரியார் தனது சீடர்களின் திறமையை உலகிற்கு காட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். அந்த அரங்கில் பீமன் தனது கதாயுத திறமையையும் அர்ஜுனன் தனது வில் வித்தையையும் காட்டினான். அர்ஜுனன் செய்த அற்புதமான வில் சாகசங்களை பார்த்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்போது அரங்கத்தின் கதவு வழியாக ஒரு வீரன் வந்தான். அவனது தோற்றம் ஒரு அரசனைப் போல இருந்தது. அவன் அர்ஜுனனை நோக்கி, நீ செய்த அனைத்தையும் நானும் செய்து காட்டுவேன் என்று சவால் விட்டான். கர்ணனின் திறமை. அந்த வீரன் அர்ஜுனன் செய்த ஒவ்வொரு வித்தையையும் அப்படியே செய்து காட்டினான். அரங்கமே அமைதியானது. இவன் யார் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர்தான் கர்ணன். கர்ணனின் வில் திறமை அர்ஜுனனுக்கு இணையாக இருந்தது. ஆனால் அப்போது ஒரு கேள்வி எழுந்தது. கர்ணன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவன்? கர்ணனின் அவமானம். அந்த காலத்தில் ஒரு வீரனின் திறமையை விட அவன் பிறப்பு முக்கியமாக பார்க்கப்பட்டது. கர்ணனின் பிறப்பை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டதால் அவன் அவமானப்படுத்தப்பட்டான். அந்த நேரத்தில் துரியோதனன் எழுந்தான். ஒரு வீரனின் திறமை தான் முக்கியம், பிறப்பு அல்ல என்று கூறினான். கர்ணனின் வீரத்தை மதித்த துரியோதனன் அவனை அங்க தேசத்தின் மன்னனாக அறிவித்தான். கர்ணன் துரியோதனன் நட்பு. அந்த ஒரு செயல் கர்ணனின் வாழ்க்கையை மாற்றியது. தன்னை மதித்த ஒரே மனிதன் துரியோதனன் என்று கர்ணன் நினைத்தான். அன்று முதல் கர்ணன் துரியோதனனின் மிக நெருங்கிய நண்பனாக மாறினான். இந்த நட்பு தான் பின்னாளில் குருக்ஷேத்திர போரில் மிக முக்கியமான பங்கை வகித்தது. பாண்டவர்கள் vs கௌரவர்கள். இப்போது போட்டி இன்னும் தீவிரமானது. ஒரு பக்கம் அர்ஜுனன் சிறந்த வில்லாளி, மற்றொரு பக்கம் கர்ணன் அர்ஜுனனுக்கு இணையான வீரன். இவர்களின் போட்டி தான் பின்னாளில் மகாபாரதத்தின் மிகப்பெரிய மோதல்களில் ஒன்றாக மாறியது. சிறுவயதில் தொடங்கிய போட்டி நட்பாக மாறிய உறவு, பொறாமையாக வளர்ந்த எண்ணங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்கப் போகிறது. லட்சக்கிரகம் சதி. பாண்டவர்களை அழிக்க துரியோதனனின் முதல் திட்டம். மகாபாரதத்தில் இதுவரை பார்த்தது போல பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே குடும்பத்தில் வளர்ந்தாலும் அவர்களுக்குள் இருந்த போட்டி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. அர்ஜுனனின் புகழ், பீமனின் பலம், யுதிஷ்டிரனின் நல்ல பெயர், இவை அனைத்தும் துரியோதனனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் பாண்டவர்களை நிரந்தரமாக அழிக்க வேண்டும் என்று துரியோதனன் ஒரு கொடிய திட்டத்தை உருவாக்கினான். துரியோதனனின் பயம். ஹஸ்தினாபுர மக்கள் அனைவரும் பாண்டவர்களை விரும்பினர். குறிப்பாக யுதிஷ்டிரனின் தர்ம குணத்தை பார்த்த மக்கள், இவர்தான் அடுத்த மன்னராக வேண்டும் என்று நினைக்கத் தொடங்கினர். இதை பார்த்த துரியோதனன், பாண்டவர்கள் உயிருடன் இருந்தால் என்னால் ஒருபோதும் அரசனாக முடியாது என்று எண்ணினான். சகுனியின் திட்டம். துரியோதனனின் மாமனான சகுனி மிகவும் சூழ்ச்சிக்காரன். அவன் துரியோதனனிடம், பலத்தால் பாண்டவர்களை வெல்ல முடியாது, சூழ்ச்சியால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் என்று கூறினான். அதன்படி ஒரு பயங்கரமான திட்டம் உருவானது. லட்சக்கிரகம். பாண்டவர்களை அழிக்க ஒரு அரண்மனை கட்டப்பட்டது. அது வெளியில் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அந்த அரண்மனை முழுவதும்
மெழுகு, எண்ணெய் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பெயர் லட்சக்கிரகம். திட்டம் என்னவென்றால், பாண்டவர்கள் அந்த அரண்மனையில் தங்கும் போது தீ வைத்து அவர்களை அழிப்பது. விதுரரின் எச்சரிக்கை. ஆனால் தர்மத்தின் பக்கம் இருந்த ஒருவர் இந்த சதியை அறிந்தார். அவர்தான் விதுரர். அவர் இரகசியமாக பாண்டவர்களை எச்சரித்தார். ஆபத்து வரும்போது தப்பிக்க ஒரு வழியை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார். தப்பித்த பாண்டவர்கள். ஒரு நாள் இரவு லட்சகிரகத்தில் தீ ஏற்பட்டது. அனைவரும் பாண்டவர்கள் இறந்து விட்டனர் என்று நினைத்தனர். ஆனால் விதுரரின் உதவியுடன் பாண்டவர்கள் இரகசியமான பாதை வழியாக வெளியேறினர். அவர்கள் உயிருடன் தப்பினர். துரியோதனனின் அதிர்ச்சி. பாண்டவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நினைத்த துரியோதனன் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் உண்மை தெரிந்தபோது அவனது கோபம் மேலும் அதிகரித்தது. இவர்கள் மீண்டும் உயிருடன் வந்துவிட்டார்களா என்று அதிர்ச்சியடைந்தான். லட்சக்கிரக சதி தோல்வியடைந்தது. ஆனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான பகை இப்போது இன்னும் ஆழமாக மாறியது. இனி பாண்டவர்கள் செல்லும் பாதை அவர்களின் வாழ்க்கையை மாற்றப்போகிறது. பாண்டவர்களின் மறைவு வாழ்க்கை. பகாசுரன் வதம். புதிய பயணத்தின் தொடக்கம். லட்சக்கிரக சதியில் இருந்து தப்பித்த பாண்டவர்கள் இப்போது ஹஸ்தினாபுரத்தை விட்டு வெளியேறினர். உலகம் முழுவதும் அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று நினைத்தது. ஆனால் உண்மையில் பாண்டவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கிக் கொண்டிருந்தனர். காட்டில் பாண்டவர்கள். லட்சகிரகத்தில் இருந்து தப்பிய பிறகு குந்தி தேவியுடன் பாண்டவர்கள் காட்டுப் பகுதிகளுக்கு சென்றனர். அவர்கள் தங்களுடைய உண்மையான அடையாளத்தை மறைத்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்போது சாதாரண மனிதர்களைப் போல வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. பீமனின் பலம். காட்டில் இருந்தபோது பல ஆபத்துகள் பாண்டவர்களை சந்தித்தன. அதில் முக்கியமான ஒன்று ஒரு அசுரனின் தொல்லை. அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் தினமும் பயத்தில் இருந்தனர். காரணம் பகாசுரன் என்ற கொடிய அசுரன். பகாசுரனின் கொடுமை. பகாசுரன் அந்த மக்களிடம் ஒரு நிபந்தனை வைத்திருந்தான். தினமும் ஒரு வண்டி நிறைய உணவும் அதனுடன் ஒரு மனிதனும் தனக்கு உணவாக அனுப்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். பயந்த மக்கள் வேறு வழியில்லாமல் அதை செய்து வந்தனர். பீமன் எடுத்த முடிவு. ஒருநாள் அந்த ஊரின் முறை பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தது. அப்போது பீமன் நான் செல்கிறேன் என்று கூறினான். குந்தியும் மற்ற பாண்டவர்களும் முதலில் கவலைப்பட்டனர். ஆனால் பீமனின் பலத்தை அவர்கள் நம்பினர். பீமன் vs பகாசுரன். பீமன் உணவு வண்டியை எடுத்துக்கொண்டு பகாசுரனை சந்திக்க சென்றான். அங்கு பகாசுரன் கோபமாக பீமனை தாக்கினான். இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை நடந்தது. மலை போல இருந்த அசுரனையும் பீமன் தனது அபாரமான பலத்தால் வீழ்த்தினான். மக்களின் மகிழ்ச்சி. பகாசுரன் அழிந்ததால் அந்த மக்கள் பயமின்றி வாழத் தொடங்கினர். பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்தாலும் அவர்கள் எப்போதும் தர்மத்தின் பாதையிலேயே நடந்தனர். திருப்புமுனை. இதே நேரத்தில் பாண்டவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அது தான் பாஞ்சால நாட்டின் இளவரசி திரௌபதியின் வருகை. அவளை சந்திக்கும் நிகழ்வு மகாபாரதத்தின் மிக முக்கியமான திருப்பமாக மாறியது. திரௌபதி சுயம்வரம். அர்ஜுனனின் மிகப்பெரிய வெற்றி. பாண்டவர்களின் வாழ்க்கையில் புதிய திருப்பம். மகாபாரதத்தின் மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். லட்சக்கிரக சதியில் இருந்து தப்பிய பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்தாலும் தர்மத்தை கைவிடவில்லை. பீமன் பகாசுரனை அழித்து மக்களை காப்பாற்றினான். ஆனால் பாண்டவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு நிகழ்வு இப்போது நடக்கப் போகிறது. அது தான் பாஞ்சால நாட்டின் இளவரசி திரௌபதியின் சுயம்வரம். பாஞ்சால நாட்டின் அரசன் திருபதன். பாஞ்சால நாட்டை ஆட்சி செய்தவர் மன்னர் திருபதன். அவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்தனர். அவர்கள் திருஷ்டத்யும்னன் மற்றும் திரௌபதி. திரௌபதி சாதாரண இளவரசி அல்ல. அவள் அறிவிலும் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவள். அவளுடைய திருமணத்திற்காக ஒரு மிகப்பெரிய சுயம்வரம் நடத்த மன்னர் திருபதன் முடிவு செய்தார். சுயம்வரத்தின் சவால். அந்த சுயம்வரத்திற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து பல வீரர்கள் வந்தனர். அரசர்கள், இளவரசர்கள், மிகப்பெரிய போர்வீரர்கள் அனைவரும் திரௌபதியை திருமணம் செய்ய விரும்பினர். ஆனால் மன்னர் திருபதன் ஒரு கடினமான போட்டியை வைத்தார். மேலே ஒரு சுழலும் மீன் பொம்மை வைக்கப்பட்டது. கீழே இருந்த நீரில் அதன் பிரதிபலிப்பை பார்த்து அந்த மீனின் கண்ணை குறி வைத்து அம்பு எய்ய வேண்டும்.
இந்த சவாலை வெல்வது மிகவும் கடினம். கர்ணனின் வருகை. அந்த அரங்கிற்கு பல வீரர்கள் வந்தனர். அதில் ஒருவர் கர்ணன். அவன் மிகப்பெரிய வில்லாளி. அவன் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்த போது அவனது பிறப்பு குறித்து கேள்விகள் எழுந்தன. அந்த நேரத்தில் அவன் மனதில் மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டது. அர்ஜுனன் களத்தில். அந்த நேரத்தில் பாண்டவர்கள் தங்களை மறைத்து பிராமணர்கள் போல வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களும் அந்த சுயம்வரத்திற்கு வந்திருந்தனர். அர்ஜுனன் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான். அவன் வில்லை எடுத்தான். அனைவரும் அவனை பார்த்தனர். அவன் மேலே பார்க்கவில்லை. கீழே இருந்த நீரில் தெரிந்த பிரதிபலிப்பை மட்டும் கவனித்தான். ஒரே அம்பு. சரியான குறி. மீனின் கண் தாக்கப்பட்டது. அர்ஜுனனின் வெற்றி. அரங்கமே அதிர்ந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த வீரன் யார் என்று அனைவரும் கேள்வி கேட்டனர். திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை அணிவித்தாள். ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த வீரன் தான் பாண்டவர்களில் மூன்றாவது சகோதரன் அர்ஜுனன் என்று. பாண்டவர்கள் உண்மை வெளிப்பாடு. அர்ஜுனன் திரௌபதியை அழைத்து தங்கள் இருப்பிடத்திற்கு வந்தான். அப்போது பாண்டவர்கள் குந்தியிடம், அம்மா, நாங்கள் ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினர். அதை கேட்காமல் குந்தி, நீங்கள் கொண்டு வந்ததை அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். பின்னர்தான் அது திரௌபதி என்று தெரிந்தது. இந்த சம்பவம் மகாபாரதத்தில் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. திரௌபதியின் வருகையுடன் பாண்டவர்களின் வாழ்க்கை புதிய பாதைக்கு சென்றது. ஒருபக்கம் துரியோதனனின் பொறாமை வளர்ந்து கொண்டிருந்தது. மறுபக்கம் பாண்டவர்களின் பலமும் ஆதரவும் அதிகரித்து கொண்டிருந்தது. இனி வரும் நாட்களில் ஹஸ்தினாபுர அரசியல் இன்னும் சூடுபிடிக்கப் போகிறது. இந்திரபிரஸ்தம் உருவான கதை. பாண்டவர்களின் வளர்ச்சி. துரியோதனனின் பொறாமை அதிகரித்த தருணம். மகாபாரதத்தின் பயணம் இப்போது ஒரு புதிய கட்டத்தை அடைகிறது. லட்சக்கிரக சதியில் இருந்து தப்பித்த பாண்டவர்கள் திரௌபதியை மணந்த பிறகு மீண்டும் உலகத்தின் முன் தங்கள் அடையாளத்தை காட்ட ஆரம்பித்தனர். இதுவரை தங்கள் உயிரை காப்பாற்ற போராடிய பாண்டவர்கள் இனி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறார்கள். பாண்டவர்கள் உயிருடன் இருப்பது தெரிந்த தருணம். திரௌபதி சுயம்வரத்தில் வெற்றி பெற்றவர் அர்ஜுனன் என்று தெரிந்ததும் அவர் சாதாரண வீரன் இல்லை. அவர் பாண்டவர்களில் ஒருவர் என்ற உண்மை உலகிற்கு தெரிய வந்தது. ஹஸ்தினாபுரத்தில் இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாண்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்பதை அறிந்த திருதராஷ்டிரனும் கௌரவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். குந்தி மற்றும் பாண்டவர்களின் திரும்புதல். பீஷ்மர், விதுரர் போன்ற பெரியவர்கள் பாண்டவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூறினர். வேறு வழியில்லாமல் திருதராஷ்டிரன் பாண்டவர்களை மீண்டும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்தார். அவர்களுக்கு அன்புடன் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வரவேற்பின் பின்னால் அரசியல் கணக்குகளும் இருந்தன. ராஜ்ஜிய பிரிவு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து அரசாட்சியை பிரிக்க முடிவு செய்யப்பட்டது. கௌரவர்களுக்கு ஹஸ்தினாபுரம் கிடைத்தது. பாண்டவர்களுக்கு கிடைத்த பகுதி ஒரு வளர்ச்சி இல்லாத காடு போன்ற இடம். அதன் பெயர் காண்டவபிரஸ்தம். காண்டவபிரஸ்தம் முதல் இந்திரபிரஸ்தம் வரை பலர் அந்த இடத்தை பார்த்து, இங்கு எப்படி ஒரு ராஜ்ஜியம் உருவாகும் என்று நினைத்தனர். ஆனால் பாண்டவர்கள் மனம் தளரவில்லை. கிருஷ்ணரின் உதவியுடன் அந்த காட்டுப்பகுதியை அழகான நகரமாக மாற்றினர். அந்த புதிய நகரத்தின் பெயர் இந்திரபிரஸ்தம். பாண்டவர்களின் வளர்ச்சி. யுதிஷ்டிரன் நீதியுடன் ஆட்சி செய்தார். பீமன் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகித்தான். அர்ஜுனன் தனது வீரத்தால் புகழ் பெற்றான். நகுலன், சகதேவன் நிர்வாகத்தில் உதவினர். குறுகிய காலத்திலேயே இந்திரபிரஸ்தம் செழிப்பான ராஜ்ஜியமாக மாறியது. மக்கள் பாண்டவர்களை மிகவும் நேசிக்க ஆரம்பித்தனர். மாய மாளிகை உருவாக்கம். பாண்டவர்களின் வளர்ச்சியை பார்த்து தேவர்களும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் அசுர கலைஞரான மயன் என்பவன் பாண்டவர்களுக்காக ஒரு அற்புதமான அரண்மனையை உருவாக்கினான். அது சாதாரண அரண்மனை இல்லை. அதன் அமைப்பு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வியப்பாக இருந்தது. அதன் பெயர் மாய சபை. துரியோதனனின் பொறாமை. ஒருநாள் துரியோதனன் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தான். அங்கு இருந்த செல்வம், அழகு, மாய சபையின் பிரம்மாண்டம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. இவ்வளவு பெரிய செல்வம் பாண்டவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்ற பொறாமை அவன் மனதில் உருவானது. அந்த பொறாமை தான் பின்னாளில் மிகப்பெரிய சூதாட்டத்திற்கு வழிவகுக்கப் போகிறது. ஒரு காலத்தில் காட்டில் மறைந்து வாழ்ந்த பாண்டவர்கள்
இப்போது ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசர்களாக மாறினர். ஆனால் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை. அவன்தான் துரியோதனன். ராஜசூய யாகம், கிருஷ்ணரின் பெருமை, சிசுபாலன் முடிவு, துரியோதனனின் பொறாமை உச்சம். மகாபாரதத்தின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை இன்று பார்க்கப் போகிறோம். ஒரு காலத்தில் காட்டில் வாழ்ந்த பாண்டவர்கள் இப்போது இந்திரபிரஸ்தம் என்ற மிகப்பெரிய ராஜ்யத்தின் அரசர்களாக மாறியிருந்தனர். யுதிஷ்டிரனின் தர்மமான ஆட்சியால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் இந்த வளர்ச்சி ஒருவரின் மனதில் பொறாமையை உருவாக்கியது. அவர்தான் கௌரவர்களின் இளவரசன் துரியோதனன். யுதிஷ்டிரனின் மிகப்பெரிய கனவு. யுதிஷ்டிரன் ஒரு சாதாரண மன்னனாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. அவர் உலகம் முழுவதும் உள்ள அரசர்களை ஒன்று சேர்த்து தர்மத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதற்காக அவர் ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்தார். இந்த யாகத்தை நடத்துபவர் ஒரு பேரரசராக கருதப்படுவார். கிருஷ்ணரின் ஆலோசனை. யுதிஷ்டிரன் தனது எண்ணத்தை கிருஷ்ணரிடம் கூறினார். கிருஷ்ணர் கூறினார், தர்மத்தின் வழியில் செல்லும் உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் சில தடைகளை கடக்க வேண்டும். அந்த தடைகளில் முக்கியமானவன் மகத மன்னன் ஜராசந்தன். ஜராசந்தனின் கதை. ஜராசந்தன் மிகப்பெரிய பலம் கொண்ட மன்னன். பல அரசர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அவனை வெல்ல முடியாமல் பலர் பயந்தனர். அப்போது கிருஷ்ணர் ஒரு திட்டம் வகுத்தார். பீமன் மற்றும் அர்ஜுனனுடன் சேர்ந்து ஜராசந்தனை சந்திக்க சென்றார். பீமன் vs ஜராசந்தன். ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும் இடையே மிகப்பெரிய மல்யுத்தம் நடந்தது. பல நாட்கள் இருவரும் போராடினர். இறுதியில் கிருஷ்ணரின் அறிவுரையால் பீமன் ஜராசந்தனை வீழ்த்தினான். சிறையில் இருந்த அரசர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இதனால் யுதிஷ்டிரனின் ராஜசூய யாகத்திற்கு வழி திறந்தது. ராஜசூய யாகம். இந்திரபிரஸ்தத்தில் மிகப்பெரிய விழா நடைபெற்றது. பல நாடுகளின் அரசர்கள் வந்தனர். அந்த சபையில் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது பாண்டவர்களின் சகோதரன் சகதேவன் கூறினான், இந்த மரியாதைக்கு தகுதியானவர் கிருஷ்ணர். சிசுபாலனின் அவமதிப்பு. ஆனால் இதை கேட்ட சிசுபாலன் கோபமடைந்தான். அவன் கிருஷ்ணரை அவமதித்து பல வார்த்தைகளை கூறினான். கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். ஏனெனில் சிசுபாலனின் தாய்க்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அவன் செய்யும் 100 தவறுகள் வரை நான் பொறுத்துக் கொள்வேன் என்று. ஆனால் சிசுபாலன் தனது எல்லையை மீறினான். அப்போது கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி சிசுபாலனின் முடிவை கொண்டு வந்தார். துரியோதனனின் அவமானம். ராஜசூய யாகம் முடிந்த பிறகு துரியோதனன் மாய சபையை சுற்றி பார்த்தான். அந்த அரண்மனையின் அமைப்பை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில இடங்களில் தரை போல தோன்றியது தண்ணீராக இருந்தது. சில இடங்களில் தண்ணீர் போல தோன்றியது தரையாக இருந்தது. அந்த மாய அமைப்பில் துரியோதனன் தடுமாறி விழுந்தான். அதை பார்த்தவர்கள் சிரித்தனர். இந்த சம்பவம் துரியோதனனின் மனதில் மிகப்பெரிய கோபத்தை உருவாக்கியது. சகுனியின் திட்டம். துரியோதனன் தனது அவமானத்தை மறக்கவில்லை. அவன் தனது மாமன் சகுனியிடம் கூறினான், பாண்டவர்களின் செல்வத்தையும் ராஜ்யத்தையும் அழிக்க வேண்டும். அப்போது சகுனி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினான். அந்த திட்டம்தான் சூதாட்டம். ராஜசூய யாகத்தில் பாண்டவர்களின் புகழ் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அதே நிகழ்வு அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையின் தொடக்கமாகவும் மாறியது. அடுத்ததாக நடக்கப்போவது மகாபாரதத்தின் மிகப்பெரிய திருப்பம். சூதாட்டம். சகுனியின் சூழ்ச்சி பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்த கதை. மகாபாரதத்தின் மிகப்பெரிய திருப்புமுனைக்கு நாம் வந்துவிட்டோம். இதுவரை பாண்டவர்கள் பல சோதனைகளை சந்தித்தார்கள். லட்சக்கிரக சதியில் இருந்து தப்பித்தார்கள். இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கினார்கள். ராஜசூய யாகம் நடத்தி உலக புகழ் பெற்றார்கள். ஆனால் அவர்களின் இந்த வளர்ச்சியை தாங்க முடியாத ஒருவர் இருந்தார். அவர்தான் துரியோதனன். துரியோதனனின் கோபம். மாய சபையில் நடந்த அவமானத்தை துரியோதனன் மறக்கவில்லை. பாண்டவர்களின் செல்வம், புகழ், மக்கள் ஆதரவு அனைத்தையும் பார்த்து அவனுடைய பொறாமை அதிகரித்தது. அவன் தனது மாமன் சகுனியிடம் கூறினான், பாண்டவர்களை போரில் வெல்ல முடியாது. ஆனால் ஒரு வழி இருக்கிறது. சகுனியின் திட்டம். சகுனி சூழ்ச்சியில் மிகவும் திறமைசாலி. அவனுக்கு சூதாட்டத்தில் மிகுந்த அனுபவம் இருந்தது. அவன் கூறினான், யுதிஷ்டிரனுக்கு சூதாட்டத்தின் மீது விருப்பம் உள்ளது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அவரை அழைத்து விளையாட வைத்து அவருடைய அனைத்தையும் பறித்து விடலாம்.
சூதாட்ட அழைப்பு. ஹஸ்தினாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய சூதாட்ட சபை ஏற்பாடு செய்யப்பட்டது. திருதராஷ்டிரனின் அனுமதியுடன். விதுரரின் எச்சரிக்கையையும் மீறி யுதிஷ்டிரன் அந்த சபைக்கு வந்தார். அவர் அறிந்திருந்தார் சூதாட்டம் ஆபத்தானது என்று. ஆனால் அரச குடும்ப அழைப்பை மறுக்க முடியாமல் அவர் கலந்து கொண்டார். சகுனியின் மாய பகடை. சூதாட்டத்தில் யுதிஷ்டிரனுக்கு எதிராக விளையாடியது சகுனி. ஆனால் அது சாதாரண பகடை இல்லை. சகுனியின் சூழ்ச்சியால் அந்த பகடைகள் எப்போதும் அவன் நினைத்தபடி விழுந்தன. ஒவ்வொரு முறையும் யுதிஷ்டிரன் தோல்வியடைந்தார். பாண்டவர்கள் இழந்த செல்வம். முதலில் யுதிஷ்டிரன் தனது தங்கம் செல்வம் அனைத்தையும் இழந்தார். பிறகு தனது ராஜ்யத்தையும் இழந்தார். அதன் பிறகு தனது சகோதரர்களையும் பணயமாக வைத்தார். ஒவ்வொருவராக. பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் அனைவரும் தோல்வியின் பிடியில் சிக்கினர். திரௌபதி பணயம் வைக்கப்பட்ட தருணம். சூதாட்ட சபையில் நடந்த மிக கொடூரமான சம்பவம். யுதிஷ்டிரன் திரௌபதியையே பணயம் வைத்தது. அந்த செய்தி அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தன்னை இழந்த ஒருவர் இன்னொருவரை எப்படி பணயம் வைக்க முடியும் என்ற கேள்வி எழுந்தது. திரௌபதியின் கேள்வி. திரௌபதி சபைக்கு அழைக்கப்பட்டாள். அவள் அனைவரையும் பார்த்து கேட்டாள், தன்னை முதலில் இழந்தவருக்கு என்னை பணயம் வைக்கும் உரிமை இருக்கிறதா என்று. அந்த கேள்விக்கு சபையில் இருந்த பெரியவர்களால் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அவமானத்தின் தொடக்கம். துரியோதனன் மற்றும் துச்சாதனன் திரௌபதியை அவமானப்படுத்த முயன்றனர். அந்த நேரத்தில் திரௌபதி மனதார கிருஷ்ணரை வேண்டினாள். அப்போது கிருஷ்ணரின் அருள் அவளை காப்பாற்றியது என்று மகாபாரதம் கூறுகிறது. ஒரு சூதாட்டம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையையே மாற்றியது. பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்தனர். ஆனால் அதைவிட பெரியதாக கௌரவர்களின் அநீதிக்கு எதிரான போரின் விதை விதைக்கப்பட்டது. திரௌபதி அவமானம். பீமனின் சபதம். பாண்டவர்களின் 13 வருட வனவாசம் தொடக்கம். மகாபாரதத்தின் மிக வேதனையான அத்தியாயத்திற்குள் நாம் நுழைகிறோம். ஒரு காலத்தில் உலகத்தால் மதிக்கப்பட்ட பாண்டவர்கள் இப்போது தங்கள் ராஜ்யம், செல்வம், மரியாதை அனைத்தையும் இழந்து நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டனர். இதற்கு காரணம் சகுனியின் சூழ்ச்சியும் துரியோதனனின் பொறாமையும் தான். சூதாட்ட சபையில் திரௌபதி. சூதாட்டத்தில் தோல்வியடைந்த பிறகு திரௌபதியை சபைக்கு அழைத்து வர துரியோதனன் உத்தரவிட்டான். துச்சாதனன் திரௌபதியை அவமானப்படுத்தும் விதமாக சபைக்கு அழைத்து வந்தான். அந்த நேரத்தில் பீஷ்மர், துரோணர், விதுரர் போன்ற பெரியவர்கள் அங்கே இருந்தனர். ஆனால் அந்த அநீதியை தடுக்க முடியாமல் அமைதியாக நின்றனர். திரௌபதியின் துணிச்சலான கேள்வி. திரௌபதி அனைவரையும் பார்த்து கேட்டாள், தர்மத்தை காப்பவர்கள் என்று சொல்லப்படும் இந்த சபையில் ஒரு பெண்ணுக்கு இப்படி அநீதி நடப்பதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினாள். அவளுடைய கேள்வி அந்த சபையையே அமைதியாக்கியது. கிருஷ்ணரின் அருள். துச்சாதனன் திரௌபதியை அவமானப்படுத்த முயன்றபோது திரௌபதி தனது மனதில் கிருஷ்ணரை நினைத்தாள். மகாபாரதத்தின் நம்பிக்கைப்படி கிருஷ்ணரின் அருளால் அவளது மானம் காப்பாற்றப்பட்டது. துச்சாதனன் எவ்வளவு முயன்றாலும் அவனது முயற்சி தோல்வியடைந்தது. பீமனின் கோபம். இந்த சம்பவத்தை பார்த்த பீமனின் கோபம் எல்லை மீறியது. அவன் சபையில் சபதம் செய்தான், துச்சாதனனின் கொடுமைக்கு தண்டனை கிடைக்கும், துரியோதனனின் அகந்தைக்கு முடிவு வரும் என்று உறுதி எடுத்தான். அந்த சபதம் தான் பின்னாளில் குருக்ஷேத்திர போரில் முக்கிய காரணமாக அமைந்தது. திருதராஷ்டிரனின் பயம். சபையில் நடந்த அனைத்தையும் பார்த்த திருதராஷ்டிரன் பயந்தார். பாண்டவர்களின் கோபமும் கிருஷ்ணரின் சக்தியும் அவருக்கு தெரிந்தது. அதனால் அவர் திரௌபதியிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் பாண்டவர்களுக்கு சிலவற்றை திரும்ப வழங்கினார். ஆனால் துரியோதனன் தனது பிடிவாதத்தை விடவில்லை. இரண்டாவது சூதாட்டம். மீண்டும் ஒரு முறை சூதாட்டம் நடத்தப்பட்டது. இந்த முறை தோற்றால் 12 வருட வனவாசம் கூட்டல் 1 வருட அஞ்ஞாதவாசம் என்ற நிபந்தனை வைக்கப்பட்டது. யுதிஷ்டிரன் மீண்டும் தோல்வியடைந்தார். 13 வருட வனவாசம். இப்போது பாண்டவர்களுக்கு ஒரே வழி, அரண்மனையை விட்டு வெளியேறுவது. யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் மற்றும் திரௌபதி அனைவரும் காட்டிற்கு புறப்பட்டனர். அவர்களுடன் குந்தி செல்லவில்லை. அவள் ஹஸ்தினாபுரத்திலேயே தங்கினாள். பாண்டவர்களின் உறுதி. காட்டிற்கு செல்லும் முன் பாண்டவர்கள் ஒரு உறுதி எடுத்தனர். தர்மத்திற்காக போராடுவோம், அநீதிக்கு எதிராக நிற்போம் என்று முடிவு செய்தனர். அரசர்களாக வாழ்ந்த பாண்டவர்கள்
இப்போது காட்டில் வாழ வேண்டிய நிலை. ஆனால் இந்த வனவாசம் அவர்களை பலவீனமாக்கவில்லை. மாறாக குருக்ஷேத்திர போருக்காக அவர்களை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றியது. பாண்டவர்களின் வனவாசம், அர்ஜுனனின் தவம், தெய்வீக ஆயுதங்கள் பெற்ற கதை. மகாபாரதத்தின் மிக முக்கியமான காலகட்டத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்திரபிரஸ்தத்தின் அரசர்களாக இருந்த பாண்டவர்கள் இப்போது காட்டில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த வனவாசம் அவர்களின் வாழ்க்கையை அழிக்கவில்லை. மாறாக எதிர்கால போருக்காக அவர்களை தயார்படுத்தியது. காட்டில் பாண்டவர்களின் வாழ்க்கை. பாண்டவர்கள் 12 வருட வனவாசத்தை தொடங்கினர். அவர்களுடன் திரௌபதியும் சென்றாள். அரண்மனையின் வசதிகளை விட்டுவிட்டு காட்டின் கடினமான வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். யுதிஷ்டிரன் எப்போதும் தர்மத்தை நினைத்தார். பீமன் தனது சகோதரர்களையும் திரௌபதியையும் பாதுகாத்தான். அர்ஜுனன் எதிர்காலத்தை நினைத்து கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டான். திரௌபதியின் வேதனை. திரௌபதி மனதில் மிகப்பெரிய வேதனை இருந்தது. ஒரு அரசியாக வாழ்ந்த அவள் இப்போது காட்டில் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவள் யுதிஷ்டிரனிடம், நமக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு எப்போது நீதி கிடைக்கும் என்று கேட்டாள். ஆனால் யுதிஷ்டிரன், தர்மம் நிச்சயம் வெல்லும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். அர்ஜுனனின் முடிவு. வரப்போகும் போரில் கௌரவர்களை எதிர்கொள்ள அதிக சக்தி தேவை என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான். அதனால் அவன் கடுமையான தவம் செய்ய முடிவு செய்தான். அவனுடைய நோக்கம் தெய்வீக ஆயுதங்களை பெறுவது. சிவபெருமானை சந்தித்த அர்ஜுனன் இமயமலை பகுதிக்கு சென்று கடுமையான தவம் செய்தான். அவனுடைய தவத்தை சோதிக்க சிவபெருமான் வேடன் வடிவில் வந்தார். அப்போது ஒரு காட்டுப்பன்றியை வேட்டையாடும் சம்பவம் நடந்தது. அர்ஜுனனும் அந்த வேடனும் ஒரே நேரத்தில் அம்பு எய்தனர். அதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அர்ஜுனன் vs வேடன். அர்ஜுனன் அந்த வேடனுடன் சண்டையிட்டான். ஆனால் அவன் எவ்வளவு முயன்றாலும் அந்த வேடனை வெல்ல முடியவில்லை. அப்போது தான் அர்ஜுனனுக்கு உண்மை தெரிந்தது. அந்த வேடன் சாதாரண மனிதன் அல்ல. அவர்தான் சிவபெருமான். பாசுபத அஸ்திரம். அர்ஜுனனின் பக்தியையும் வீரத்தையும் பார்த்த சிவபெருமான் மகிழ்ந்தார். அவர் அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார். அது பாசுபத அஸ்திரம். இந்த ஆயுதம் உலகின் மிக சக்திவாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. மற்ற தெய்வீக ஆயுதங்கள். அதன்பிறகு அர்ஜுனன் பல தெய்வங்களை சந்தித்து பல அஸ்திரங்களை பெற்றான். இந்திரனிடமிருந்து தெய்வீக ஆயுதங்களையும் பெற்றான். இவை அனைத்தும் எதிர்கால குருக்ஷேத்திர போரில் மிக முக்கியமானதாக மாறியது. துரியோதனனின் அகந்தை. இதற்கிடையில் காட்டில் இருக்கும் பாண்டவர்களை பார்த்து துரியோதனன் மகிழ்ந்தான். இவர்கள் இப்போது பலவீனமாகிவிட்டார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, பாண்டவர்கள் காட்டில் அழியவில்லை. அவர்கள் இன்னும் வலிமையாக மாறிக்கொண்டிருந்தார்கள். முடிவு. வனவாசம் பாண்டவர்களுக்கு ஒரு தண்டனை போல தோன்றியது. ஆனால் அதுவே அவர்களின் மிகப்பெரிய தயாரிப்பு காலமாக மாறியது. அர்ஜுனன் தெய்வீக ஆயுதங்களை பெற்றான். பாண்டவர்கள் வரப்போகும் போருக்கு தயாராக ஆரம்பித்தனர். துரியோதனனின் காட்டுப் பயணம். கர்ணனின் பெருமை. பாண்டவர்களின் புதிய சோதனை. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தாலும் அவர்களின் புகழும் வீரமும் குறையவில்லை. ஒருபக்கம் அர்ஜுனன் தெய்வீக ஆயுதங்களை பெற தவம் செய்து கொண்டிருந்தான். மறுபக்கம் துரியோதனன் பாண்டவர்கள் காட்டில் கஷ்டப்படுவதை பார்த்து மகிழ்ந்தான். ஆனால் அவனது அகந்தை அவனை ஒரு புதிய முடிவை எடுக்க வைத்தது. துரியோதனனின் பொறாமை. பாண்டவர்கள் காட்டில் இருப்பதை அறிந்த துரியோதனன், அவர்கள் இப்போது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். அவன் தனது நண்பன் கர்ணன் மற்றும் சகோதரர்களுடன் காட்டிற்கு செல்ல முடிவு செய்தான். அவனுடைய நோக்கம் பாண்டவர்களை அவமானப்படுத்துவது. துரியோதனனின் ஆடம்பர பயணம். துரியோதனன் சாதாரணமாக செல்லவில்லை. அவன் மிகப்பெரிய படை, செல்வம், ஆடம்பர பொருட்களுடன் சென்றான். நான் எவ்வளவு செல்வந்தன் என்பதை பாண்டவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. கந்தர்வர்களுடன் மோதல். காட்டில் துரியோதனனும் அவனது படையும் சென்றபோது அங்கு கந்தர்வர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டது. அவர்களின் தலைவன் சித்ரசேனன். துரியோதனன் அவர்களுடன் மோதினான். ஆனால் கந்தர்வர்களின் சக்திக்கு முன் கௌரவர்களின் படை தோல்வியடைந்தது. துரியோதனன் சிறைபிடிப்பு. போரில் தோல்வியடைந்த துரியோதனன் சித்ரசேனனால் பிடிக்கப்பட்டான்.
அப்போது நடந்தது ஒரு ஆச்சரியமான சம்பவம். துரியோதனனை காப்பாற்ற யார் வந்தார்கள் தெரியுமா? அவனுடைய எதிரிகளான பாண்டவர்கள். பாண்டவர்களின் தர்மம். பீமனுக்கு துரியோதனன் மீது கோபம் இருந்தது. நம்மை அழிக்க முயன்றவனை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று அவன் கேட்டான். ஆனால் யுதிஷ்டிரன் கூறினார், அவன் நம் எதிரியாக இருந்தாலும் அவன் நம் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆபத்தில் இருப்பவரை காப்பது நமது தர்மம். அர்ஜுனனின் வீரியம். அர்ஜுனன் கந்தர்வர்களை எதிர்த்து போராடினான். தனது திறமையால் அவர்களை சமாதானப்படுத்தி துரியோதனனை விடுவித்தான். தன் உயிரை காப்பாற்றியவர்கள் தான் அழிக்க நினைத்த பாண்டவர்கள் என்பதை நினைத்து துரியோதனன் மனதில் வெட்கமும் கோபமும் ஏற்பட்டது. கர்ணனின் நட்பு. இந்த சம்பவங்களிலும் கர்ணன் துரியோதனனின் பக்கம் நின்றான். துரியோதனன் தன்னை மதித்த ஒரே மனிதன் என்பதால் அவனுக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தான். இந்த நட்பு தான் பின்னாளில் மகாபாரதத்தின் மிகப்பெரிய உறவுகளில் ஒன்றாக மாறியது. பாண்டவர்களின் வலிமை. வனவாசத்தில் இருந்தாலும் பாண்டவர்கள் பலவீனமாகவில்லை. அவர்கள் தர்மத்தை காத்தனர். புதிய திறமைகளை பெற்றனர். எதிர்கால போருக்கு தயாரானார்கள். துரியோதனன் பாண்டவர்களை அவமானப்படுத்த சென்றான். ஆனால் அதே பாண்டவர்களால் தான் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. எதிரியிடமும் தர்மத்தை காப்பது தான் பாண்டவர்களின் சிறப்பு. ஆனால் குருக்ஷேத்திர போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. யக்ஷன் கேள்வி. யுதிஷ்டிரனின் அறிவு சோதனை. பாண்டவர்களின் கடைசி வனவாச ஆண்டு. பாண்டவர்களின் 12 வருட வனவாசம் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்தது. பல சோதனைகளை கடந்து வந்த பாண்டவர்கள் இப்போது அவர்களின் வாழ்க்கையில் மிகவும் வித்தியாசமான ஒரு சோதனையை சந்திக்கப் போகிறார்கள். இந்த சோதனை பலத்திற்கானது அல்ல, அறிவிற்கானது. வனவாசத்தின் கடைசி காலம். பாண்டவர்கள் பல வருடங்கள் காட்டில் வாழ்ந்தனர். அவர்கள் பல ஆபத்துகளை சந்தித்தனர். அர்ஜுனன் தெய்வீக ஆயுதங்களை பெற்றான். பீமன் பல அசுரர்களை வீழ்த்தினான். யுதிஷ்டிரன் தர்மத்தின் பாதையை விட்டு விலகவில்லை. இப்போது அவர்களின் 13வது வருடமான அஞ்ஞாதவாசம் தொடங்குவதற்கு முன் ஒரு முக்கிய சம்பவம் நடந்தது. தாகத்தால் ஏற்பட்ட சோதனை. ஒருநாள் பாண்டவர்கள் காட்டில் இருந்தபோது அவர்களுக்கு மிகவும் தாகம் ஏற்பட்டது. யுதிஷ்டிரன் நகுலனை அழைத்து, எங்காவது தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்த்து வா என்று கூறினார். நகுலன் ஒரு அழகான குளத்தை கண்டுபிடித்தான். யக்ஷனின் எச்சரிக்கை. அந்த குளத்தில் தண்ணீர் எடுக்க முயன்றபோது ஒரு குரல் கேட்டது, எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த நீரை குடிக்காதே. ஆனால் தாகத்தால் அவசரப்பட்ட நகுலன் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்தான். உடனே அவன் மயங்கி விழுந்தான். சகோதரர்கள் விழுந்த தருணம். நகுலனை தேடி சகதேவன் சென்றான். அவனும் அதே எச்சரிக்கையை கேட்டான். ஆனால் அவனும் அதை கேட்கவில்லை. அதேபோல் மயங்கி விழுந்தான். பிறகு அர்ஜுனனும் பீமனும் சென்றனர். அவர்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டது. யுதிஷ்டிரன் மற்றும் யக்ஷன். இறுதியாக யுதிஷ்டிரன் அந்த குளத்திற்கு வந்தார். தன் சகோதரர்கள் அனைவரும் விழுந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அப்போது யக்ஷன் கூறினான், எனது கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் உன் சகோதரர்கள் உயிர் பெறுவார்கள். யுதிஷ்டிரன் சம்மதித்தார். யக்ஷனின் கேள்விகள். யக்ஷன் பல கேள்விகளை கேட்டான். உலகில் மிக வேகமாக ஓடுவது எது? மனிதனின் மிகப்பெரிய செல்வம் எது? வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன என்று பல கேள்விகள் கேட்டான். யுதிஷ்டிரன் தனது அறிவாலும் தர்ம ஞானத்தாலும் அனைத்திற்கும் சரியான பதில்களை கூறினார். தர்மதேவனின் சோதனை. இறுதியில் அந்த யக்ஷன் சாதாரண ஒருவர் அல்ல என்பது தெரிய வந்தது. அவர்தான் தர்மதேவன். யுதிஷ்டிரனின் தந்தையான தர்மதேவன் அவனை சோதிக்க வந்திருந்தார். யுதிஷ்டிரனின் அறிவையும் தர்மத்தையும் பார்த்து மகிழ்ந்தார். சகோதரர்கள் மீண்டும் உயிர் பெற்றனர். தர்மதேவன் மகிழ்ந்து பாண்டவர்களின் சகோதரர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார். மேலும் வரப்போகும் அஞ்ஞாதவாசத்தில் வெற்றி பெற ஆசீர்வதித்தார். அஞ்ஞாதவாசத்தின் தொடக்கம். இப்போது பாண்டவர்களுக்கு முன் ஒரு கடைசி சவால் இருந்தது. ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் வாழ வேண்டும். அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 வருட வனவாசம் செல்ல வேண்டும். அதனால் அவர்கள் விராட நாட்டிற்கு செல்ல முடிவு செய்தனர். வனவாசம் பாண்டவர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. பலத்தால் மட்டுமல்ல, அறிவாலும் தர்மத்தாலும் வெற்றி பெற முடியும் என்பதை யுதிஷ்டிரன் நிரூபித்தார். இனி தொடங்கப் போவது பாண்டவர்களின் மறைவு வாழ்க்கை. அஞ்ஞாதவாசம். விராட நாட்டில் பாண்டவர்கள் மறைந்து வாழ்ந்த கதை. கீசகன் வதம். வணக்கம் நண்பர்களே,
மகாபாரதத்தின் மிக முக்கியமான கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். 12 வருட வனவாசம் முடிந்தது. ஆனால் பாண்டவர்களுக்கு இன்னும் ஒரு வருடம் மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. அது தான் அஞ்ஞாதவாசம். ஒரு வருடம் முழுவதும் யாருக்கும் தங்களுடைய உண்மையான அடையாளம் தெரியாமல் வாழ வேண்டும். தெரிந்துவிட்டால் மீண்டும் 12 வருட வனவாசம் செல்ல வேண்டும். விராட நாட்டிற்கு பயணம். பாண்டவர்கள் அனைவரும் ஒன்றாக ஆலோசனை செய்தனர். எந்த நாட்டில் யாருக்கும் தெரியாமல் வாழலாம் என்று யோசித்தனர். இறுதியில் மன்னர் விராடனின் நாட்டிற்கு செல்ல முடிவு செய்தனர். அங்கு அவர்கள் தங்களுடைய பெயரையும் அடையாளத்தையும் மாற்றிக்கொண்டனர். பாண்டவர்களின் புதிய அடையாளங்கள். யுதிஷ்டிரன் கங்கன் என்ற பெயரில் விராட மன்னனுக்கு ஆலோசகராக இருந்தார். பீமன் வல்லவன் என்ற பெயரில் அரண்மனை சமையல்காரராக இருந்தான். அர்ஜுனன் பிருஹன்னளா என்ற பெயரில் பெண்களுக்கு நடனம் கற்றுக் கொடுத்தான். நகுலன் குதிரைகளை பராமரிக்கும் பணியில் இருந்தான். சகதேவன் மாடுகளை கவனிக்கும் பணியில் இருந்தான். திரௌபதி சைரந்தரி என்ற பெயரில் ராணி சுதேஷ்ணைக்கு பணிப்பெண்ணாக இருந்தாள். கீசகனின் வருகை. விராட நாட்டில் மன்னரின் மைத்துனனான கீசகன் மிகவும் சக்திவாய்ந்த வீரன். ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் அகந்தையும் தவறான ஆசைகளும் கொண்டவன். திரௌபதியின் அழகை பார்த்த கீசகன் அவளை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான். திரௌபதியின் வேதனை. திரௌபதி தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அப்படி செய்தால் பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் தோல்வியடையும். அவள் அமைதியாக அனைத்தையும் பொறுத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்த பீமனின் கோபம் அதிகரித்தது. பீமனின் திட்டம். திரௌபதியின் வேண்டுகோளுக்கு பிறகு பீமன் கீசகனுக்கு தண்டனை கொடுக்க முடிவு செய்தான். ஒரு இரவு கீசகனை இரகசியமாக சந்திக்க வைத்தான். ஆனால் அங்கு காத்திருந்தது பீமன். பீமன் vs கீசகன். இருவருக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை நடந்தது. கீசகன் மிகப்பெரிய வீரன். ஆனால் பீமனின் பலத்திற்கு முன் அவனால் நிற்க முடியவில்லை. இறுதியில் பீமன் கீசகனை வீழ்த்தினான். அஞ்ஞாதவாசத்தின் இறுதி சோதனை. கீசகன் இறந்த செய்தி விராட நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் பாண்டவர்கள் தங்கள் அடையாளத்தை தொடர்ந்து மறைத்தனர். இப்போது அஞ்ஞாதவாசத்தின் கடைசி நாட்கள் வந்தன. ஆனால் கௌரவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தேடல் ஆரம்பமானது. பாண்டவர்கள் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் நடக்கப்போகும் ஒரு போர் அவர்களின் உண்மையான அடையாளத்தை உலகிற்கு காட்டப்போகிறது. விராட போர். அர்ஜுனனின் உண்மை அடையாளம். பாண்டவர்களின் அஞ்ஞாதவாசம் வெற்றிகரமாக முடிந்தது. ஒரு வருடம் முழுவதும் தங்களுடைய உண்மையான அடையாளத்தை மறைத்து வாழ்ந்த பாண்டவர்கள் இப்போது அந்த அஞ்ஞாதவாசத்தின் கடைசி நாளை நெருங்கி விட்டார்கள். ஆனால் விதி அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய சோதனையை வைத்திருந்தது. அந்த சோதனை ஒரு போர். துரியோதனனின் சந்தேகம். கீசகன் போன்ற மாவீரனை ஒரே ஒருவரால் கொல்ல முடியும். அது பீமனால் மட்டுமே முடியும் என்று துரியோதனன் சந்தேகப்பட்டான். அவன் சகுனி, கர்ணன், துச்சாதனன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினான். பாண்டவர்கள் விராட நாட்டில்தான் மறைந்து இருக்கிறார்கள். அவர்களை வெளியே வரவழைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். மாடுகளை கொள்ளையடிக்கும் திட்டம். அந்த காலத்தில் ஒரு நாட்டின் செல்வம் அதன் மாடுகள். கௌரவர்கள் விராட நாட்டின் ஆயிரக்கணக்கான மாடுகளை கொள்ளையடித்தனர். மாடுகளை காப்பாற்ற யாராவது வருவார்கள். அப்போது பாண்டவர்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வெளியே வருவார்கள் என்பதே துரியோதனனின் திட்டம். விராட மன்னன் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் விராட மன்னன் வேறு போருக்குச் சென்றிருந்தார். அரண்மனையில் இருந்தவர் இளவரசன் உத்தரன். அவன் வீரமாக பேசினான். நான் தனியாகவே கௌரவர்களை வென்று வருவேன் என்று கூறினான். ஆனால் போர்க்களத்திற்குச் சென்றபோது பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபர், அசுவத்தாமன், துரியோதனன் போன்ற மகா வீரர்களை பார்த்ததும் உத்தரன் பயந்து நடுங்கினான். அர்ஜுனன் உண்மையை சொன்ன தருணம். அப்போது அவனுடன் தேரோட்டியாக இருந்தவர் பிருஹன்னளா, அதாவது அர்ஜுனன். அர்ஜுனன் அமைதியாக உத்தரனிடம் கூறினான், இளவரசே, பயப்படாதீர்கள். நீங்கள் தேரை ஓட்டுங்கள். போரிடுவது நான். உத்தரன் அதிர்ச்சியடைந்தான். நீங்கள் யார் என்று கேட்டான். அப்போது அர்ஜுனன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினான். காண்டீபம் மீண்டும் கையில். அஞ்ஞாதவாசம் தொடங்கும் முன்
பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒரு சாமி மரத்தில் மறைத்து வைத்திருந்தனர். அர்ஜுனன் அந்த மரத்திலிருந்து தனது காண்டீப வில்லையும் தெய்வீக அம்புகளையும் எடுத்தான். பல மாதங்களுக்குப் பிறகு அவனுடைய கையில் மீண்டும் காண்டீபம் வந்தது. அந்த காட்சியை பார்த்த உத்தரன் வியப்பில் உறைந்தான். அர்ஜுனன் vs கௌரவர்களின் படை. அர்ஜுனன் தனது தேவதத்த சங்கை ஊத்தினான். அந்த சங்கு ஒலி கேட்டதும் பீஷ்மர் சிரித்தார். துரோணர் கண்களை மூடி, இந்த ஒலி, இது அர்ஜுனனின் சங்கு. அப்படியானால் பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டார்கள் என்று கூறினார். துரியோதனனின் முகம் மாறிப்போனது. ஒருவன், ஒரு படை, அதன் பிறகு தொடங்கியது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க போர். ஒரு பக்கம் பீஷ்மர், கர்ணன், துரோணர், அசுவத்தாமன், கிருபாச்சாரியார், துரியோதனன் என கௌரவர்களின் மாபெரும் படை. மறுபக்கம் ஒரே ஒரு வீரன், அர்ஜுனன். காண்டீபத்திலிருந்து மின்னல் வேகத்தில் அம்புகள் பறந்தன. போர்க்களமே அதிர்ந்தது. கர்ணனின் வில் உடைந்தது. துரியோதனன் பின்வாங்கினான். பல மகாவீரர்கள் அர்ஜுனனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறினர். சம்மோகன அஸ்திரம். போர் நீண்டது. இறுதியில் அர்ஜுனன் சம்மோகன அஸ்திரத்தை பயன்படுத்தினான். அந்த அஸ்திரத்தின் தாக்கத்தால் கௌரவர்களின் வீரர்கள் மயக்கமடைந்தனர். விராட நாட்டின் மாடுகள் அனைத்தும் மீட்கப்பட்டன. அஞ்ஞாதவாசம் நிறைவு. அந்த நாளுடன் பாண்டவர்களின் 13 வருட சோதனை முழுமையாக முடிந்தது. இனி அவர்கள் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மீண்டும் அரசர்களாக தங்கள் உரிமையை கேட்கப் போகிறார்கள். ஆனால் துரியோதனன் அந்த உரிமையை கொடுக்க தயாராக இல்லை. 13 வருடங்கள் காத்திருந்த பாண்டவர்கள் இப்போது நீதியை கேட்கப் போகிறார்கள். ஆனால் துரியோதனன் ஒரு ஊசி முனை அளவு நிலத்தை கூட தரமாட்டேன் என்று கூறப்போகிறான். அதன் பிறகுதான் உலக வரலாற்றின் மிகப்பெரிய போர், குருக்ஷேத்திர போர் தொடங்கப் போகிறது. கிருஷ்ணரின் சமாதான தூது. 5 கிராமங்கள் போதும். துரியோதனனின் அகங்காரம். போர் தவிர்க்க முடியாத நிலை. 13 ஆண்டுகள். ஆம், முழு 13 ஆண்டுகள். ஒரு அரச குடும்பம் காட்டில் வாழ்ந்தது. அவமானத்தையும் துன்பத்தையும் பசியையும் பிரிவையும் தாங்கியது. அந்த சோதனைகள் அனைத்தையும் வென்று பாண்டவர்கள் மீண்டும் உலகின் முன் நின்றார்கள். இப்போது அவர்கள் கேட்பது ஒரு புதிய ராஜ்ஜியம் அல்ல, அவர்களுக்குச் சொந்தமான உரிமை மட்டுமே. ஆனால் அந்த உரிமையை கொடுக்க துரியோதனன் தயாராக இல்லை. இதுதான் குருக்ஷேத்திர போருக்கு முன் நடந்த கடைசி அமைதி முயற்சி. விராட மன்னரின் சபை. அஞ்ஞாதவாசம் முடிந்ததும் விராட மன்னரின் அரண்மனையில் ஒரு பெரிய சபை நடைபெற்றது. அங்கு கிருஷ்ணர், பலராமர், திருபதன், சாத்தியகி, பாண்டவர்கள் எல்லோரும் ஒன்று கூடினர். அந்த சபையில் ஒரே ஒரு கேள்வி, இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? பீமன் கூறினான், இனி பேச்சு வேண்டாம், நேராக ஹஸ்தினாபுரம் சென்று போர் தொடங்கலாம். அர்ஜுனனும் அமைதியாக இருந்தாலும் அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யுதிஷ்டிரன் மட்டும் வேறு விதமாக யோசித்தார். யுதிஷ்டிரனின் தர்மம். யுதிஷ்டிரன் எழுந்து கூறினார், போரில் வெற்றி பெற்றாலும் ஆயிரக்கணக்கான உயிர்கள் போய்விடும். முடிந்தவரை அமைதியாக இந்த பிரச்சினையை முடிக்க வேண்டும். அவரது வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார். இதுதான் யுதிஷ்டிரன். கடைசி நொடி வரை தர்மத்தையும் அமைதியையும் தான் விரும்புகிறான். கிருஷ்ணரின் முடிவு. கிருஷ்ணர் கூறினார், நான் தூதுவராக ஹஸ்தினாபுரம் செல்கிறேன். இன்னும் ஒருமுறை துரியோதனனிடம் பேசுகிறேன். அவன் நியாயத்தை ஏற்றுக்கொண்டால் போர் தேவையில்லை. அனைவரும் சம்மதித்தனர். ஹஸ்தினாபுரத்தில் கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வந்தார். பீஷ்மர், விதுரர், துரோணர், கிருபாச்சாரியார் அனைவரும் மரியாதையுடன் அவரை வரவேற்றனர். ஆனால் துரியோதனன் மட்டும் தனது அகங்காரத்தை விடவில்லை. துரியோதனனின் விருந்து. துரியோதனன் கூறினான், கிருஷ்ணா, முதலில் என் அரண்மனையில் விருந்து சாப்பிடுங்கள். ஆனால் கிருஷ்ணர் மறுத்தார். அவர் கூறினார், அன்பு இல்லாத இடத்தில் நான் உணவருந்த மாட்டேன். அவர் நேராக விதுரரின் வீட்டிற்கு சென்றார். விதுரரின் எளிமையான வீட்டில் அன்புடன் அளிக்கப்பட்ட உணவை ஏற்றுக்கொண்டார். இந்த காட்சி அன்பும் தர்மமும் செல்வத்தை விட உயர்ந்தது என்பதை காட்டியது. சமாதான சபை. அடுத்த நாள் அரச சபையில் அனைவரும் கூடியிருந்தனர். கிருஷ்ணர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். பாண்டவர்கள் தங்கள் உரிமையை மட்டுமே கேட்கிறார்கள். அவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை கொடுத்து விடுங்கள். துரியோதனன் அமைதியாக இருந்தான்.
அப்போது கிருஷ்ணர் மீண்டும் கூறினார், முழு ராஜ்யமும் வேண்டாம், 5 கிராமங்கள் மட்டும் கொடுங்கள். யுதிஷ்டிரனுக்கு 1, பீமனுக்கு 1, அர்ஜுனனுக்கு 1, நகுலனுக்கு 1, சகதேவனுக்கு 1. அவ்வளவுதான். துரியோதனனின் அகங்காரம். அந்த சபையில் அனைவரும், இதையாவது ஏற்றுக்கொள் என்று துரியோதனனை பார்த்தனர். ஆனால் துரியோதனன் எழுந்து நின்றான். அவன் கண்களில் அகங்காரம். அவன் உரக்க கூறினான், ஊசியின் முனை அளவு நிலத்தை கூட நான் கொடுக்க மாட்டேன். அந்த ஒரு வாக்கியம் வரலாற்றையே மாற்றியது. கிருஷ்ணரை கைது செய்ய முயற்சி. அந்த கோபத்தில் துரியோதனன் தனது வீரர்களிடம் உத்தரவிட்டான், இந்த கிருஷ்ணரை கைது செய்யுங்கள். அரச சபையே அதிர்ந்தது. பீஷ்மர், துரோணர், விதுரர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கிருஷ்ணரை கைது செய்ய நினைக்கிறானா? விஸ்வரூப தரிசனம். அப்போது கிருஷ்ணர் சிரித்தார். அடுத்த நொடி அவர் தனது விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினார். 1000 சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போல. அவரது தெய்வீக உருவம் சபை முழுவதையும் ஒளியால் நிரப்பியது. அவரது உடலில் எல்லா உலகங்களும், எல்லா தேவர்களும், எல்லா சக்திகளும் காணப்பட்டன. அதை பார்த்த பீஷ்மர் கைகளை கூப்பினார். துரோணர் தலை குனிந்தார். திருதராஷ்டிரன், எனக்கு ஒரு கணம் பார்வை கொடு கிருஷ்ணா என்று வேண்டினார். கிருஷ்ணர் அருளால் அவருக்கு சில நொடிகள் பார்வை கிடைத்தது. அந்த விஸ்வரூபத்தை பார்த்ததும், இந்த பார்வை போதும் என்று கூறி மீண்டும் பார்வையை இழக்க விரும்பினார். போர் உறுதியானது. கிருஷ்ணர் அமைதியாக சபையை விட்டு வெளியேறினார். வெளியே வந்தபோது அவர் ஒரு வார்த்தை மட்டும் கூறினார், இனி போரை யாராலும் தடுக்க முடியாது. அந்த நொடியில் குருக்ஷேத்திர போரின் முரசு முழங்கிவிட்டது. அமைதிக்காக கடைசி வரை முயன்றவர் கிருஷ்ணர். தர்மத்திற்காக கடைசி வரை பொறுத்தவர் யுதிஷ்டிரன். ஆனால் அகங்காரம் அனைத்தையும் அழித்தது. கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்த அர்ஜுனன், நாராயணி சேனை பெற்ற துரியோதனன். குருக்ஷேத்திர போர் தொடங்கிய தருணம். அமைதிக்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துவிட்டன. கிருஷ்ணரின் சமாதான தூதும் பலனளிக்கவில்லை. துரியோதனன் ஒரு ஊசி முனை அளவு நிலத்தை கூட தர மறுத்துவிட்டான். இப்போது உலக வரலாற்றில் மிகப்பெரிய போர் தொடங்கப் போகிறது. ஆனால் அந்த போருக்கு முன் நடந்த ஒரு முடிவு வெற்றியை யார் பெறுவார்கள் என்பதை முன்பே தீர்மானித்துவிட்டது. இரு தரப்பும் படைகளை திரட்டின. போர் உறுதியானதும் இந்தியா முழுவதிலும் இருந்த அரசர்கள் தங்களுக்கு விருப்பமான தரப்பில் சேரத் தொடங்கினர். ஒருபுறம் பாண்டவர்கள், மறுபுறம் கௌரவர்கள். ஒவ்வொரு அரசரும், நாம் யாருக்கு ஆதரவாக போரிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். சிலர் தர்மத்திற்காக பாண்டவர்களை ஆதரித்தனர். சிலர் நட்பு, உறவு, கடமை காரணமாக கௌரவர்களின் பக்கம் சேர்ந்தனர். மெல்ல இரு தரப்பிலும் லட்சக்கணக்கான வீரர்கள் குவிந்தனர். கிருஷ்ணரின் உதவியை நாடிய இருவர். போர் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அர்ஜுனனும் துரியோதனனும் ஒரே நாளில் துவாரகைக்கு வந்தனர். இருவரின் நோக்கமும் ஒன்றுதான், கிருஷ்ணரின் உதவியை பெற வேண்டும். யார் முதலில் வந்தார்? துரியோதனன் முதலில் வந்து கிருஷ்ணரின் தலைப்பகுதியில் அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து அர்ஜுனன் வந்தான். அவன் கிருஷ்ணரின் காலடியில் கைகளை கூப்பி நின்றான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் தீர்ப்பு. சில நேரம் கழித்து கிருஷ்ணர் கண் விழித்தார். முதலில் அவரது கண்களில் பட்டது காலடியில் நின்ற அர்ஜுனன், பிறகு தலைப்பகுதியில் அமர்ந்திருந்த துரியோதனன். இருவரும் தங்கள் வேண்டுகோளை கூறினர். அப்போது கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், நான் ஒரே தரப்பில் மட்டுமே இருப்பேன். ஒரு பக்கம் என் நாராயணி சேனை, மற்றொரு பக்கம் ஆயுதம் எடுக்காத நான். முதலில் இளையவனான அர்ஜுனனே தேர்வு செய். அர்ஜுனனின் தேர்வு. ஒரு நொடி கூட யோசிக்காமல் அர்ஜுனன் கூறினான், எனக்கு நீங்கள் மட்டும் போதும். நீங்கள் ஆயுதம் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. அதை கேட்ட துரியோதனன் மனதிற்குள் சிரித்தான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று நினைத்தான். உடனே அவன் நாராயணி சேனையை தேர்ந்தெடுத்தான். கிருஷ்ணர் ஏன் முக்கியம்? துரியோதனன் எண்ணியது படைகளே வெற்றியை தரும் என்று. ஆனால் அர்ஜுனன் புரிந்து கொண்டது வேறு. படையை விட தர்மத்தின் பக்கம் நிற்கும் கிருஷ்ணரே மிகப்பெரிய பலம். இதுவே மகாபாரதத்தின் மிகப்பெரிய பாடமாகவும் அமைந்தது. கிருஷ்ணர் தேரோட்டியானார். அர்ஜுனன் ஒரு வேண்டுகோள் வைத்தான், கிருஷ்ணா, நீங்கள் என் தேரோட்டியாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர் புன்னகையுடன் சம்மதித்தார். அந்த நொடியிலிருந்து உலகின் மிகச்சிறந்த வீரனுக்கும்
உலகின் மிகச்சிறந்த வழிகாட்டிக்கும் இடையே ஒரு அழியாத உறவு உருவானது. பீஷ்மரின் முடிவு. கௌரவர்களின் படைக்கு தலைமை தாங்க பீஷ்மர் நியமிக்கப்பட்டார். அவருக்கு வயது அதிகமாக இருந்தாலும் அவருடைய வீரத்திற்கு இணை யாரும் இல்லை. துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியார், அசுவத்தாமன், சல்லியன் எல்லோரும் கௌரவர்களின் பக்கம் இருந்தனர். பாண்டவர்களின் படை பாண்டவர்களின் பக்கம். திருஷ்டத்யும்னன் தலைமை தாங்கினார். பீமன், அர்ஜுனன், சாத்தியகி, அபிமன்யு, கடோத்கஜன், விராட மன்னன், திருபதன் பல வீரர்கள் ஒன்றாக இணைந்தனர். குருக்ஷேத்திரம் தயார். குருக்ஷேத்திரம், அந்த புனிதமான நிலம், இப்போது போர்க்களமாக மாறியது. 18 அக்ஷௌகிணி படைகள், லட்சக்கணக்கான வீரர்கள், ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள் ஒரே இடத்தில் திரண்டன. போர் தொடங்க இன்னும் சில நொடிகள் மட்டுமே இருந்தன. இரு தரப்பும் தயாராகிவிட்டன. கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக நின்றார். சங்கு முழங்கப் போகிறது. அம்புகள் பறக்கப் போகின்றன. உலக வரலாற்றின் மிகப்பெரிய யுத்தம் தொடங்கப் போகிறது. பகவத்கீதை பிறந்த தருணம். அர்ஜுனனின் மனக்குழப்பம். கிருஷ்ணரின் தெய்வீக உபதேசம். 18 அக்ஷௌகிணி படைகள், லட்சக்கணக்கான வீரர்கள். பீஷ்மர், துரோணர், கர்ணன், அசுவத்தாமன். மறுபக்கம் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், அபிமன்யு. குருக்ஷேத்திரம் முழுவதும் போரின் பதற்றம். ஒரு சங்கு ஒலித்தால் போதும் உலக வரலாற்றின் மிகப்பெரிய போர் தொடங்கிவிடும். ஆனால் அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் போரை சில நொடிகள் நிறுத்தியது. சங்குகள் முழங்கின. முதலில் பீஷ்மர் தனது சங்கை முழங்கினார். அந்த ஒலி போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. உடனே கௌரவர்களின் ஆயிரக்கணக்கான சங்குகளும் முழங்கின. அதற்கு பதிலாக கிருஷ்ணர் தனது பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊத்தினார். அர்ஜுனன் தனது தேவதத்தம் என்ற சங்கை முழங்கினான். பீமன் தனது பவுண்ட்ரம் என்ற சங்கை முழங்கினான். அந்த சங்கு ஒலி போர்க்களத்தில் இருந்த அனைவரின் இதயத்தையும் அதிர வைத்தது. அர்ஜுனனின் வேண்டுகோள். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கூறினான், கிருஷ்ணா, என்னுடைய தேரை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்துங்கள். விடப்பெரிது, நான் யாருடன் போரிடப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். கிருஷ்ணர் அமைதியாக தேரை முன்னோக்கி செலுத்தினார். உறவுகளை பார்த்த அர்ஜுனன் எதிரே பார்த்தான். அங்கு நின்றவர்கள் எதிரிகள் மட்டும் இல்லை. அவரது தாத்தா பீஷ்மர், அவரது குரு துரோணர், மாமன்கள், உறவினர்கள், நண்பர்கள், சிறுவயதில் ஒன்றாக வளர்ந்தவர்கள் அனைவரும் அங்கே நின்றிருந்தனர். அந்த காட்சியை பார்த்த அர்ஜுனனின் மனம் உடைந்தது. அர்ஜுனனின் மனக்குழப்பம். அவன் கைகள் நடுங்கின. காண்டீபம் கையிலிருந்து நழுவியது. கண்களில் கண்ணீர். அவன் கிருஷ்ணரை பார்த்து கூறினான், எனக்கு இந்த போர் வேண்டாம். ராஜ்யத்திற்காக என் சொந்த உறவுகளை எப்படி கொல்வேன்? இவர்களை கொன்று வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம்? அவன் தேரில் அமர்ந்து விட்டான். போரிட மறுத்தான். கிருஷ்ணரின் புன்னகை. அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணர் கோபப்படவில்லை. அவர் புன்னகைத்தார். ஏனெனில் இந்த உலகம் கேட்க வேண்டிய மிகப்பெரிய உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பகவத்கீதை தொடங்குகிறது. கிருஷ்ணர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். அர்ஜுனா, நீ யாருக்காக வருந்துகிறாய்? இந்த உடல் அழியும், ஆனால் ஆன்மா ஒருபோதும் அழியாது. பிறந்த அனைவருக்கும் மரணம் உறுதி. இறந்த அனைவருக்கும் மீண்டும் பிறப்பு உறுதி. கடமையின் முக்கியத்துவம். கிருஷ்ணர் தொடர்ந்தார். ஒரு வீரனின் தர்மம் நியாயத்திற்காக போராடுவது. பலனை நினைத்து செயல் செய்யாதே. உன் கடமையை மட்டும் செய். வெற்றியும் தோல்வியும் பற்றி கவலைப்படாதே. கர்மயோகம். கிருஷ்ணர் கூறிய மிகப்பெரிய தத்துவம். விடப்பெரிது, உனக்கு செயலில் மட்டுமே உரிமை உண்டு. அதன் பலனில் இல்லை. நல்ல செயலை செய். பலனை இறைவனிடம் விட்டுவிடு. இந்த ஒரு வரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. விஸ்வரூப தரிசனம். அர்ஜுனனுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. அப்போது கிருஷ்ணர் தனது தெய்வீக விஸ்வரூபத்தை காட்டினார். அவருடைய உடலில் முழு பிரபஞ்சமும் இருந்தது. எல்லா தேவர்களும், எல்லா உலகங்களும், காலமும், வாழ்க்கையும், மரணமும் அவருக்குள் இருப்பதை அர்ஜுனன் கண்டான். அவன் கண்ணீர் மல்க கைகளை கூப்பினான். கிருஷ்ணா, இனி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அர்ஜுனனின் முடிவு. அர்ஜுனன் மீண்டும் தனது காண்டீபத்தை எடுத்தான். அவன் உறுதியுடன் கூறினான், உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி என் கடமையைச் செய்வேன். அந்த நொடியில்
குருக்ஷேத்திர போர் உண்மையாக ஆரம்பமானது. ஒரு போர்க்களத்தில் நடந்த இந்த உரையாடல் இன்று உலகம் முழுவதும் பகவத்கீதை என்று போற்றப்படுகிறது. இது ஒரு மத நூல் மட்டுமல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் நிரந்தர வழிகாட்டி. அடுத்த பகுதியில் குருக்ஷேத்திர போரின் முதல் நாள், பீஷ்மரின் அசுர வீரமும் பாண்டவர்களின் முதல் பெரிய சோதனையும். குருக்ஷேத்திர போர் முதல் நாள், பீஷ்மரின் பேராற்றல், பாண்டவர்களின் முதல் அதிர்ச்சி. பகவத்கீதையின் உபதேசம் முடிந்தது. அர்ஜுனனின் மனக்குழப்பம் நீங்கியது. காண்டீபம் மீண்டும் அவன் கையில் உறுதியாக இருந்தது. கிருஷ்ணர் தேரின் கடிவாளத்தை இறுக்கமாக பிடித்தார். இரு தரப்பிலும் சங்குகள் முழங்கின. அந்த ஒரு நொடி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் நினைவில் வைத்திருக்கும் குருக்ஷேத்திர போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. போர் தொடங்கும் முன் யுதிஷ்டிரனின் செயல். போர் தொடங்குவதற்கு முன் யுதிஷ்டிரன் திடீரென்று தனது கவசத்தையும் ஆயுதங்களையும் கழற்றிவிட்டு எதிர்ப்படையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த பீமனும் அர்ஜுனனும் பதறினர். அண்ணா, என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டனர். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் புன்னகைத்தார். அவர் தர்மத்தை காப்பாற்றப் போகிறார். யுதிஷ்டிரன் நேராக பீஷ்மரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். பிறகு துரோணரிடமும் கிருபாச்சாரியாரிடமும் ஆசீர்வாதம் பெற்றார். பீஷ்மர் கூறினார், தர்மம் உன் பக்கம் இருக்கிறது. வெற்றி இறுதியில் உன்னுடையதே. பீஷ்மரின் முதல் தாக்குதல். போர் தொடங்கியதும் கௌரவர்களின் படைத்தலைவரான பீஷ்மர் சிங்கம் போல முன்னேறினார். அவரது வில்லிலிருந்த அம்புகள் மழை போல பொழிந்தன. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அம்புகளை எய்தார். பாண்டவர் படை வீரர்கள் அவரது தாக்குதலை தாங்க முடியாமல் பின்வாங்கினர். பீமனின் வீரப்போர். இதைக் கண்ட பீமன் தனது கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கௌரவர்களின் படைக்குள் புயல் போல புகுந்தான். அவன் தேர்களை உடைத்தான், யானைகளை வீழ்த்தினான், பல வீரர்களை தோற்கடித்தான். துரியோதனனின் பல சகோதரர்களையும் கடுமையாக தாக்கினான். ஆனால் பீஷ்மர் மீண்டும் வந்து பீமனை தடுத்து நிறுத்தினார். அர்ஜுனன் vs பீஷ்மர். கிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி கூறினார், அர்ஜுனா, பீஷ்மரை தடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அர்ஜுனன் காண்டீபத்தை உயர்த்தினான். ஒரு பக்கம் பேரன், மறுபக்கம் தாத்தா. இருவருக்கும் இடையே அம்புகள் மின்னல் வேகத்தில் பறந்தன. போர்க்களமே அதிர்ந்தது. ஆனால் அர்ஜுனன் இன்னும் முழு பலத்துடன் போராடவில்லை. ஏனெனில் எதிரே நின்றவர் தன்னை வளர்த்த பீஷ்மர். கிருஷ்ணரின் கோபம், பீஷ்மரின் அம்புகள் பாண்டவர் படையை அழித்துக் கொண்டே இருந்தன. அர்ஜுனன் முழு மனதுடன் போராடவில்லை என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் திடீரென்று தேரிலிருந்து கீழே குதித்தார். அருகில் இருந்த தேரின் சக்கரத்தை தூக்கிக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓட்டினார். அதை பார்த்த பீஷ்மர் இரு கைகளையும் கூப்பி நின்றார். என் இறைவனே, உங்கள் கையால் நான் உயிர் விட்டால் அதைவிட பெரிய பாக்கியம் இல்லை. அந்த காட்சியை பார்த்த அர்ஜுனன் வேகமாக ஓடி வந்து கிருஷ்ணரின் கால்களை பிடித்தான். கிருஷ்ணா, தயவு செய்து அமைதியாகுங்கள். இனி நான் முழு மனதுடன் போராடுகிறேன். அப்போது தான் கிருஷ்ணர் அமைதியடைந்து மீண்டும் தேரில் ஏறினார். முதல் நாள் முடிவு. சூரியன் மறைய ஆரம்பித்தது. அந்த நாள் போர் முடிவுக்கு வந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருந்தனர். இரு தரப்பிலும் பெரிய இழப்புகள் ஏற்பட்டன. ஆனால் அந்த முதல் நாள் கௌரவர்களின் கை ஓங்கியிருந்தது. துரியோதனன் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் கிருஷ்ணர் மட்டும் அமைதியாக இருந்தார். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. முடிவு. முதல் நாள் முடிந்தது. ஆனால் இன்னும் 17 நாட்கள் இந்த போர் தொடரப்போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வீரன், ஒரு புதிய தியாகம், ஒரு புதிய வரலாறு. குருக்ஷேத்திர போர் தொடங்கி 10 நாட்கள் கடந்துவிட்டன. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர். ஆனால் ஒரு மனிதரை மட்டும் யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. அவர் கங்கையின் மகன் பீஷ்மர். அவருடைய அம்புகளுக்கு முன் பாண்டவர்களின் படை தினமும் சிதறிக்கொண்டே இருந்தது. பீமன் போராடினார், அர்ஜுனன் போராடினார், அபிமன்யு, சாத்யகி, திருஷ்டத்யும்னன் அனைவரும் போராடினர். ஆனால் பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியவில்லை. துரியோதனனின் சந்தேகம். 9வது நாள் இரவு துரியோதனன் நேராக பீஷ்மரின் கூடாரத்திற்கு சென்றான். அவன் கோபமாக கேட்டான், தாத்தா, நீங்கள் முழு மனதுடன் போராடவில்லை. பாண்டவர்களிடம் உங்களுக்கு பாசம் இருப்பதால் அவர்களை காப்பாற்றுகிறீர்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட பீஷ்மரின் கண்கள் சிவந்தன.
அவர் அமைதியாக கூறினார், துரியோதனா, என்னுடைய வீரத்தை சந்தேகப்படாதே. நாளை நான் என்னுடைய முழு சக்தியுடன் போராடுவேன். கிருஷ்ணரின் கவலை. அந்த இரவு பாண்டவர் முகாமில் அமைதி இல்லை. கிருஷ்ணர் அனைவரையும் பார்த்து கூறினார், இப்படி சென்றால் விடப்பெரிது பாண்டவர் படை முழுவதும் அழிந்துவிடும். யுதிஷ்டிரன் கேட்டார், அப்படியானால் என்ன செய்வது கிருஷ்ணா? கிருஷ்ணர் மெதுவாக பதிலளித்தார், பீஷ்மரே அதற்கான பதிலை சொல்வார். பீஷ்மரிடம் சென்ற பாண்டவர்கள். அந்த இரவு பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை சந்திக்கச் சென்றனர். போர்க்களத்தில் எதிரிகள், ஆனால் தர்மத்தில் ஒரு குடும்பம். யுதிஷ்டிரன் கைகளை கூப்பி கேட்டார், தாத்தா, உங்களை எப்படி வெல்ல முடியும்? பீஷ்மர் சிரித்தார், நான் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஆயுதம் எடுக்க மாட்டேன். பெண்ணாக பிறந்து பின்னர் ஆணாக மாறிய சிகண்டிக்கு எதிராகவும் போரிட மாட்டேன். சிகண்டியை முன்னால் நிறுத்தி அர்ஜுனன் அம்பு ஏதினாள். அதுவே என் முடிவு. சிகண்டியின் ரகசியம். சிகண்டி சாதாரண வீரன் அல்ல. முந்தைய பிறவியில் அவர் அம்பா என்ற இளவரசி. அவரது வாழ்க்கை சிதைந்ததற்கு காரணம் பீஷ்மர் என்று எண்ணிய அம்பா கடுமையான தவம் செய்து அடுத்த பிறவியில் பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு காரணமாக வேண்டும் என்று வரம் பெற்றதாக மகாபாரதம் கூறுகிறது. அதன்படியே சிகண்டியாக பிறந்து இந்த போரில் பங்கேற்றார். 10வது நாள் காலை போர் மீண்டும் தொடங்கியது. அர்ஜுனனின் தேரின் முன் சிகண்டி நின்றிருந்தார். தொலைவில் இருந்து இதை பார்த்த பீஷ்மர் தனது வில்லை கீழே இறக்கினார். சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று கூறினார். அர்ஜுனனின் கண்ணீர். கிருஷ்ணர் கூறினார், அர்ஜுனா, இது உன் கடமை. அர்ஜுனனின் கண்களில் கண்ணீர். எதிரே தன்னை வளர்த்த தாத்தா. ஆனால் தர்மத்திற்காக அவன் காண்டீபத்தை உயர்த்தினான். ஒரு அம்பு, 2 அம்பு, 100, 1000. அர்ஜுனனின் அம்புகள் பீஷ்மரின் உடல் முழுவதும் பாய்ந்தன. அம்பு படுக்கை. பீஷ்மர் மெதுவாக தேரிலிருந்து கீழே விழுந்தார். ஆனால் அவர் தரையில் விழவில்லை. அர்ஜுனனின் அம்புகளே அவருக்கு படுக்கையாக மாறின. இதுதான் உலக புகழ்பெற்ற அம்பு படுக்கை. இறக்கும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்த பீஷ்மர். பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது. தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே உயிரை விட முடியும். அதனால் அவர் உடனே உயிர் விடவில்லை. அம்பு படுக்கையிலேயே படுத்தபடி போர் முடியும் வரை காத்திருக்க முடிவு செய்தார். இரு படைகளின் மரியாதை. பீஷ்மர் விழுந்தவுடன் இரு தரப்பினரும் போரை நிறுத்தினர். பாண்டவர்களும் கௌரவர்களும் அவரைச் சுற்றி வந்து தலை வணங்கினர். துரியோதனனின் கண்களில் கண்ணீர். அர்ஜுனனின் கண்களிலும் கண்ணீர். கிருஷ்ணர் மட்டும் அமைதியாக நின்றார். ஏனெனில் தர்மத்தின் பாதையில் சில நேரங்களில் மிகவும் கடினமான முடிவுகளையும் எடுக்க வேண்டியிருக்கும். போரின் முதல் 10 நாட்கள் முடிந்தன. கௌரவர்களின் மிகப்பெரிய தூண் பீஷ்மர் வீழ்ந்துவிட்டார். ஆனால் போர் இன்னும் முடியவில்லை. இனி கௌரவர் படைக்கு தலைமை ஏற்கப் போவது துரோணாச்சாரியார். அவரது தலைமையில் மகாபாரதத்தின் மிக சோகமான சம்பவம் நடக்கப் போகிறது. சக்கரவியூகம். அபிமன்யுவின் வீர மரணம். அர்ஜுனனின் சபதம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் சாய்ந்த பிறகு கௌரவர் படை மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது. ஆனால் துரியோதனன் மனம் தளரவில்லை. உடனே புதிய படைத்தலைவராக நியமிக்கப்பட்டார். குரு துரோணாச்சாரியார். உலகின் மிகச்சிறந்த போர் பயிற்சி ஆசிரியர். அர்ஜுனனுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக இருந்தவர். இப்போது அவர்களுக்கு எதிராக படையை வழிநடத்தப் போகிறார். இதுவே மகாபாரதத்தின் மிகவும் சோகமான அத்தியாயத்திற்கான தொடக்கம். துரோணரின் திட்டம். துரோணர் ஒரு சாதாரண போரை நடத்த விரும்பவில்லை. அவர் கூறினார், யுதிஷ்டிரனை உயிருடன் பிடித்துவிட்டால் இந்த போர் உடனே முடிந்துவிடும். அதற்காக அவர் ஒரு அரிய போர் வியூகத்தை அமைத்தார். அதன் பெயர் சக்கரவியூகம். சக்கரவியூகம் என்றால் என்ன? சக்கரவியூகம் என்பது ஒரு சுழலும் வட்டம் போன்ற போர் அமைப்பு. அதன் உள்ளே நுழைவது மிகவும் கடினம். உள்ளே சென்றாலும் மீண்டும் வெளியே வருவது இன்னும் கடினம். அந்த வியூகத்தை முழுமையாக உடைக்க தெரிந்தவர்கள் கிருஷ்ணர், அர்ஜுனன், மிகச் சிலரே. அர்ஜுனனை திசை திருப்பிய கௌரவர்கள். அந்த நாளில் துரோணரின் திட்டப்படி அர்ஜுனனை போர்க்களத்தின் வேறு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சம்சப்தகர்கள் எனப்படும் வீரர்கள் அர்ஜுனனை தொடர்ந்து போரில் ஈடுபடுத்தினர். இதனால் முக்கிய போர்க்களத்தில் அர்ஜுனன் இருக்கவில்லை. அதற்காகத்தான் துரோணர் காத்திருந்தார். அபிமன்யுவின் முடிவு. பாண்டவர் முகாமில் பதற்றம். சக்கரவியூகத்தை யார் உடைப்பது? அப்போது
அர்ஜுனனின் மகன் அபிமன்யு முன்னே வந்தான். அவன் கூறினான், சக்கரவியூகத்திற்குள் எப்படி நுழைவது எனக்கு தெரியும். யுதிஷ்டிரன் கேட்டார், வெளியே வரத் தெரியுமா? அபிமன்யு சில நொடிகள் அமைதியாக நின்றான். பிறகு மெதுவாக கூறினான், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உள்ளே சென்றவுடன் நீங்கள் அனைவரும் என்னை பின்தொடர்ந்து வந்தால் நாம் வெற்றி பெறலாம். பாண்டவர்கள் சம்மதித்தனர். ஜெயத்ரதனின் தடை. அபிமன்யு மின்னல் வேகத்தில் சக்கரவியூகத்திற்குள் நுழைந்தான். அவனுக்கு பின்னால் பீமன், சாத்தியகி, திருஷ்டத்யும்னன் மற்ற வீரர்கள் வந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயத்ரதன் அவர்களை தடுத்து நிறுத்தினான். ஒரு வரத்தின் காரணமாக அந்த ஒரு நாளுக்கு மட்டும் பாண்டவர்களை தடுத்து நிறுத்தும் சக்தி அவனுக்கு இருந்தது. இதனால் அபிமன்யு தனியாக சக்கரவியூகத்திற்குள் சிக்கிக் கொண்டான். தனி ஒருவனாக போரிட்ட அபிமன்யுவுக்கு வயது மிக குறைவு. ஆனால் அவனுடைய வீரத்திற்கு வயது ஒரு தடையில்லை. அவன் துரியோதனனின் மகனை வீழ்த்தினான். பல அரசர்களை தோற்கடித்தான். துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியார், அசுவத்தாமன், கிருதவர்மன் என பல மகா வீரர்கள் ஒரே நேரத்தில் அவனைச் சூழ்ந்தனர். அநீதியான தாக்குதல். போரின் விதிப்படி ஒரே வீரனை பலர் சேர்ந்து தாக்கக்கூடாது. ஆனால் அந்த விதி மீறப்பட்டது. அபிமன்யுவின் வில் உடைக்கப்பட்டது. அவன் தேரை அழித்தனர். குதிரைகளை கொன்றனர். தேரோட்டியையும் கொன்றனர். ஆயுதங்கள் இல்லாமல் நின்ற அபிமன்யு தேரின் சக்கரத்தையே ஆயுதமாக எடுத்து போரிட்டான். அவன் கடைசி மூச்சு வரை வீரமாக போராடினான். இறுதியில் பலர் சேர்ந்து தாக்கியதால் அபிமன்யு வீரமரணம் அடைந்தான். அர்ஜுனனின் அதிர்ச்சி. மாலை. அர்ஜுனன் போரிலிருந்து திரும்பினார். முகாமில் யாரும் பேசவில்லை. அவரது மனம் பதற்றமடைந்தது. என் மகன் அபிமன்யு எங்கே? யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. யுதிஷ்டிரன் நடந்த அனைத்தையும் கூறினார். அதை கேட்ட அர்ஜுனன் மண்ணில் அமர்ந்து கதறி அழுதான். அர்ஜுனனின் சபதம். சில நிமிடங்கள் கழித்து அர்ஜுனன் எழுந்து நின்றான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. காண்டீபத்தை உயர்த்தி அவன் சபதம் செய்தான். நாளை சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்வேன். அது முடியவில்லை என்றால் நானே நெருப்பில் இறங்கி உயிரை விடுவேன். அந்த ஒரு சபதம் மறுநாள் போரின் திசையையே மாற்றப் போகிறது. அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்களின் இதயத்தை உடைத்தது. ஆனால் அந்த துயரம் அர்ஜுனனை ஒரு புயலாக மாற்றியது. அர்ஜுனனின் சபதம் நிறைவேறியதா? ஜெயத்ரதன் வதம். கிருஷ்ணரின் மாயை. அபிமன்யுவின் வீரமரணம். அது ஒரு மகனின் மரணம் மட்டுமல்ல, ஒரு தந்தையின் இதயத்தை உடைத்த சம்பவம். அந்த இரவு முழுவதும் அர்ஜுனனுக்கு தூக்கம் இல்லை. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், ஜெயத்ரதன் உயிருடன் இருக்கக்கூடாது. அவன் செய்த சபதம் விடப்பெரிது. நாளை சூரியன் மறைவதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்வேன். இல்லையெனில் நானே உயிரை விடுவேன். இந்த செய்தி கௌரவர் முகாமிலும் பரவியது. அடுத்த நாள் போர் மகாபாரதத்தின் மிகவும் பரபரப்பான நாளாக மாறியது. துரோணரின் பாதுகாப்பு திட்டம். அன்று காலையிலேயே துரோணாச்சாரியார் ஒரு புதிய வியூகத்தை அமைத்தார். ஜெயத்ரதன் போர்க்களத்தின் மிகவும் பின்புறத்தில் நிறுத்தப்பட்டான். அவனைச் சுற்றி கர்ணன், அசுவத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன், துரோணர் என மகாவீரர்கள் பாதுகாப்பாக நின்றனர். துரியோதனன் சிரித்தபடி கூறினான், இன்று மாலை வரை ஜெயத்ரதன் உயிருடன் இருந்தால் அர்ஜுனன் தானாகவே உயிரை விடுவான். அர்ஜுனன் ஒரு புயலாக மாறினான். போர் தொடங்கியது. அன்று அர்ஜுனன் இதுவரை யாரும் பார்க்காத வேகத்தில் போரிட்டான். அவன் எய்த ஒவ்வொரு அம்பும் ஒரு வீரனை வீழ்த்தியது. துரோணரை தாண்டினான், கர்ணனை தாண்டினான், அசுவத்தாமனை தாண்டினான். எதிரில் வந்த அனைவரையும் வீழ்த்தி கொண்டு ஜெயத்ரதனை நோக்கி முன்னேறினான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. சூரியன் மெதுவாக மேற்கே சாய்ந்தான். மாலை நேரம் நெருங்கியது. ஜெயத்ரதன் இன்னும் உயிருடன் இருந்தான். அர்ஜுனனின் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. துரியோதனன் முகத்தில் புன்னகை. கிருஷ்ணரின் தந்திரம். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியால் சூரியன் மறைந்தது போன்ற தோற்றத்தை உருவாக்கினார். போர்க்களம் இருள் சூழ்ந்தது. கௌரவர் படை முழுவதும் ஆரவாரம் செய்தது. விடப்பெரிது, சூரியன் மறைந்துவிட்டது, அர்ஜுனன் தோற்றுவிட்டான் என்று கத்தினார்கள். மறைந்து இருந்த ஜெயத்ரதனும் வெளியே வந்து சிரிக்கத் தொடங்கினான். உண்மையான தருணம். கிருஷ்ணர் மெதுவாக அர்ஜுனனை நோக்கி கூறினார், அர்ஜுனா, இதுதான் சரியான நேரம்.
அடுத்த நொடி அந்த இருள் விலகியது. சூரியன் இன்னும் மறையவில்லை. ஜெயத்ரதன் நேராக அர்ஜுனன் முன் நின்றிருந்தான். ஜெயத்ரதன் வதம். அர்ஜுனன் கண்களை மூடி கிருஷ்ணரை வணங்கினான். காண்டீபத்தை இழுத்தான். ஒரே ஒரு அம்பு மின்னலை விட வேகமாக பாய்ந்தது. அந்த அம்பு ஜெயத்ரதனின் தலையை துண்டித்தது. மகாபாரதத்தில் வரும் வர்ணனையின்படி ஜெயத்ரதனின் தந்தைக்கு இருந்த ஒரு வரத்தை மீறாமல் இருக்க அர்ஜுனன் அந்த அம்பை துல்லியமாக செலுத்தி அவரது தலை தரையில் விழாதபடி தொலைவில் இருந்த தந்தையின் மடியில் விழுமாறு செய்தான். பின்னர் அவர் எழுந்தபோது அது தரையில் விழ அந்த வரத்தின் விளைவு நிறைவேறியது. அர்ஜுனனின் சபதம் நிறைவேறியது. பாண்டவர்களின் மகிழ்ச்சி. பாண்டவர் படை முழுவதும் ஜெயம் ஜெயம் என்று முழங்கியது. பீமன் மகிழ்ச்சியில் கர்ஜித்தான். யுதிஷ்டிரன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். கிருஷ்ணர் மட்டும் அமைதியாக சிரித்தார். ஏனெனில் அவர் அறிந்திருந்தார், இன்னும் இந்த போரில் பல துயரங்கள் காத்திருக்கின்றன. இரவு போர். அந்த நாளின் பின்னரும் மோதல் நீடித்தது. அரிதாக நடந்த இரவு போரில் பீமனின் மகன் கடோத்கஜன் தனது மாயப்போர் திறமையால் கௌரவர் படையை திணற வைத்தான். அவனை தடுக்க கர்ணன் தனது மிக சக்திவாய்ந்த வாசவி சக்தி ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடோத்கஜன் வீரமரணம் அடைந்தான். ஆனால் அதை பார்த்த கிருஷ்ணர் சிரித்தார். அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான். கிருஷ்ணர் கூறினார், அந்த ஆயுதம் இனி கர்ணனிடம் இல்லை. அது அர்ஜுனனுக்காக வைத்திருந்த ஆயுதம். இன்று கடோத்கஜன் தனது உயிரை கொடுத்து உன் உயிரை காப்பாற்றிவிட்டான். அபிமன்யுவின் மரணத்துக்கு பழி வாங்கப்பட்டது. ஆனால் போர் இன்னும் கொடூரமாக மாறிக்கொண்டே இருந்தது. துரோணாச்சாரியாரின் முடிவு. அசுவத்தாமன் இறந்துவிட்டான். தர்மத்தின் கடினமான சோதனை. ஜெயத்ரதன் கொல்லப்பட்ட பிறகு கௌரவர் படை அதிர்ச்சியில் இருந்தது. ஆனால் அவர்களிடம் இன்னும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருந்தது. அவர் துரோணாச்சாரியார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர்க்கலை கற்றுக் கொடுத்த குரு. அவருடைய கையில் வில் இருக்கும் வரை பாண்டவர்களால் வெற்றி பெற முடியாது. துரோணரின் கோபம். ஜெயத்ரதனின் மரணத்திற்கு பிறகு துரோணர் கடும் கோபத்துடன் போரிட்டார். அவரது அம்புகள் புயலைப் போல பாண்டவர் படையை தாக்கின. ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீழ்ந்தனர். யாராலும் அவரை தடுக்க முடியவில்லை. பீமன், சாத்தியகி, திருஷ்டத்யும்னன் அனைவரும் முயன்றனர். ஆனால் துரோணரை வெல்ல முடியவில்லை. கிருஷ்ணரின் திட்டம். அப்போது கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை நோக்கி கூறினார், துரோணரை ஆயுதம் கீழே வைக்கச் செய்ய வேண்டும். இல்லையெனில் இந்த போர் முடிவடையாது. யுதிஷ்டிரன் கேட்டார், அது எப்படி சாத்தியம்? கிருஷ்ணர் கூறினார், அவருக்கு உயிரைவிட மேலானவர் ஒருவர்தான். அவரது மகன் அசுவத்தாமன். அசுவத்தாமன் என்ற யானை. பாண்டவர் படையில் அசுவத்தாமன் என்ற பெயர் கொண்ட ஒரு யானை இருந்தது. பீமன் அந்த யானையை கொன்றான். பிறகு உரக்க கத்தினான். அசுவத்தாமன் இறந்துவிட்டான். அந்த வார்த்தை போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. துரோணரின் சந்தேகம். துரோணர் அதிர்ச்சியடைந்தார். என் மகன் இறந்துவிட்டானா என்று நம்ப முடியாமல் நின்றார். அவர் நேராக யுதிஷ்டிரனை பார்த்தார். ஏனெனில் யுதிஷ்டிரன் ஒருபோதும் போய்ச் சொல்ல மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். யுதிஷ்டிரனின் மிகப்பெரிய சோதனை. துரோணர் கேட்டார், யுதிஷ்டிரா, உண்மையைச் சொல். என் மகன் அசுவத்தாமன் இறந்துவிட்டானா? யுதிஷ்டிரன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் போய் பேசியதே இல்லை. ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை. இறுதியாக அவர் கூறினார், அசுவத்தாமன் இறந்துவிட்டான். பிறகு மெதுவாக, முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி, ஆனால் அது யானை என்று சொன்னார். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் சங்கை முழங்கினார். அதனால் யானை என்ற வார்த்தை துரோணரின் காதில் விழவில்லை. துரோணர் ஆயுதத்தை வைத்தார். யுதிஷ்டிரனின் வார்த்தையை நம்பிய துரோணர் தன் மகன் இறந்துவிட்டான் என்று நினைத்தார். அவர் மனம் உடைந்தது. அவர் தனது வில்லையும் ஆயுதங்களையும் கீழே வைத்தார். தியானத்தில் அமர்ந்தார். திருஷ்டத்யும்னனின் பழி. திருபத மன்னனின் மகனான திருஷ்டத்யும்னன் ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே பிறந்தவன். அது துரோணரை கொல்வது. துரோணர் ஆயுதம் இல்லாமல் அமர்ந்திருந்தபோது திருஷ்டத்யும்னன் அவரை தாக்கிக் கொன்றான். இவ்வாறு மகாபாரதத்தின் மிகச்சிறந்த குரு போர்க்களத்தில் உயிரிழந்தார். யுதிஷ்டிரனின் மனவேதனை. இந்த சம்பவத்திற்கு பிறகு யுதிஷ்டிரன் மிகவும் வருந்தினார். மகாபாரதத்தில் கூறப்படுவது போல்
அவரது தேரின் சக்கரம் எப்போதும் பூமிக்கு மேல் சற்று உயர்ந்து செல்வதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த அரை உண்மையைச் சொன்ன பிறகு அந்த தேர் பூமியை தொட்டதாக கதையில் வர்ணிக்கப்படுகிறது. அது அவருடைய தர்மத்தில் ஏற்பட்ட சிறிய களங்கத்தின் அடையாளமாகச் சொல்லப்படுகிறது. அசுவத்தாமனின் சபதம். தந்தையின் மரணத்தை அறிந்த அசுவத்தாமன் கொதித்தெழுந்தான். அவன் கூறினான், என் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்காமல் நான் ஓயமாட்டேன். அந்த சபதம் போரின் கடைசி நாட்களை இன்னும் கொடூரமாக மாற்றப் போகிறது. பீஷ்மர் வீழ்ந்தார், துரோணரும் வீழ்ந்தார். இப்போது கௌரவர்களின் கடைசி நம்பிக்கை கர்ணன். முற்றுப்புள்ளி இரட்டை மேற்கோள்குறி. குருக்ஷேத்திர போர் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. பீஷ்மர் இல்லை, துரோணரும் இல்லை. இப்போது கௌரவர்களின் ஒரே நம்பிக்கை கர்ணன். நட்புக்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணித்தவன். தன் பிறப்பின் இரகசியத்தை அறிந்தும் துரியோதனனை விட்டு செல்ல மறுத்தவன். இன்று அவன் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய போரில் நிற்கப் போகிறான். கர்ணன் படைத்தலைவராகிறார். துரோணரின் மரணத்திற்கு பிறகு துரியோதனன் கர்ணனை கௌரவர் படையின் புதிய தளபதியாக நியமித்தான். அனைத்து வீரர்களும் கர்ணனை நம்பி நின்றனர். கர்ணன் அமைதியாக கூறினான், நாளை அர்ஜுனனோ அல்லது நானோ ஒருவன் மட்டுமே உயிருடன் இருப்பான். குந்தியின் வேண்டுகோள். போர் தொடங்குவதற்கு முன்பு கர்ணனை இரகசியமாகச் சந்தித்தார் அவரது தாய் குந்தி. அவர் கண்ணீருடன் கூறினார், கர்ணா, நீ என் முதல் மகன். பாண்டவர்களின் அண்ணன் நீதான். என்னுடன் வா. கர்ணனின் கண்களிலும் கண்ணீர். ஆனால் அவன் மெதுவாக பதிலளித்தான், அம்மா, நீங்கள் இந்த உண்மையை இன்று சொல்லவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் என்னை மதித்தவன் துரியோதனன். அவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். பிறகு அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், அர்ஜுனனைத் தவிர உங்கள் மற்ற 4 மகன்களையும் நான் கொல்ல மாட்டேன். கர்ணனை துரத்திய சாபங்கள். கர்ணனின் வாழ்க்கை சாபங்களால் சூழப்பட்டிருந்தது. ஒருமுறை பரசுராமரிடம் போய் சொல்லி ஆயுதக்கலை கற்றதால் பரசுராமர் சபித்தார், உனக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் நீ கற்ற ஆயுத மந்திரங்களை மறந்து விடுவாய். மற்றொரு முறை தவறுதலாக ஒரு பசுவை கொன்றதால் அந்தணர் ஒருவர் சபித்தார், போரில் உன் தேரின் சக்கரம் பூமியில் சிக்கிக்கொள்ளும். இந்த 2 சாபங்களும் அந்த நாளில் உண்மையாகப் போகின்றன. மகா யுத்தம் தொடங்குகிறது. 17வது நாள். அர்ஜுனனும் கர்ணனும் நேருக்கு நேர் நின்றனர். இருவரின் வில்லிலிருந்தும் மின்னல் வேகத்தில் அம்புகள் பறந்தன. வானமே இருண்டது, பூமி அதிர்ந்தது. இரு தரப்பினரும் இந்த போரை மூச்சு விடாமல் பார்த்தனர். நாகாஸ்திரம். கர்ணன் தனது சக்திவாய்ந்த நாகாஸ்திரத்தை ஏவினான். அது நேராக அர்ஜுனனின் தலையை நோக்கி பாய்ந்தது. அந்த நொடியில் கிருஷ்ணர் தனது காலால் தேரை பூமிக்குள் அழுத்தினார். தேர் சிறிது கீழே இறங்கியது. அந்த அம்பு அர்ஜுனனின் கிரீடத்தை மட்டும் பறித்துச் சென்றது. அர்ஜுனனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. சாபம் பலித்தது. போர் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அப்போது கர்ணனின் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கிக்கொண்டது. அவன் எவ்வளவு முயன்றும் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. அதே நேரத்தில் பரசுராமரின் சாபமும் பலித்தது. அவன் பிரம்மாஸ்திர மந்திரத்தை நினைவுகூர முடியவில்லை. கர்ணனின் வேண்டுகோள். கர்ணன் கையை உயர்த்தி கூறினான், அர்ஜுனா, போரின் விதிப்படி நான் தேரை சரி செய்யும் வரை காத்திரு. அர்ஜுனன் ஒரு கணம் தயங்கினான். கிருஷ்ணரின் பதில். அப்போது கிருஷ்ணர் கோபமாக கூறினார், கர்ணா, அபிமன்யுவை ஆயுதமின்றி பலர் சேர்ந்து கொன்றபோது போரின் விதி எங்கே போனது? திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டபோது நீதி எங்கே இருந்தது? இன்று தர்மம் தனது தீர்ப்பை வழங்குகிறது. கர்ணனின் முடிவு. கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனன் காண்டீபத்தை உயர்த்தினான். அஞ்சலிக அஸ்திரத்தை ஏவினான். அந்த அம்பு கர்ணனின் மார்பை துளைத்தது. மகாபாரதத்தின் மிகப்பெரிய வீரர்களில் ஒருவரான கர்ணன் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தார். துரியோதனன் தூரத்தில் இருந்து இதைக் கண்டு கதறினான். அவன் தனது வாழ்நாளில் இழந்த மிகப்பெரிய நண்பன் இனி இல்லை. கர்ணனின் மரணத்துடன் கௌரவர்களின் வெற்றி நம்பிக்கை முற்றிலும் சிதறியது. ஆனால் போர் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு மாபெரும் மோதல். பீமனும் துரியோதனனும் நேருக்கு நேர் மோதப் போகிறார்கள். vs துரியோதனன். கதாயுத போர். கௌரவர்களின் முடிவு. மகாபாரத போரின் இறுதி நாள். 18 நாட்களாக நடந்த குருக்ஷேத்திர போர் இப்போது அதன் இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டது. பீஷ்மர் வீழ்ந்தார்.
துரோணர் வீழ்ந்தார். கர்ணனும் உயிரிழந்தார். கௌரவர் படையில் இருந்த அனைத்து மகாவீரர்களும் ஒவ்வொருவராக வீழ்ந்துவிட்டனர். இப்போது துரியோதனன் மட்டும் உயிருடன் இருந்தான். ஆனால் அவனும் தோல்வியை ஏற்க தயாராக இல்லை. துரியோதனன் ஒளிந்த இடம். போர் தோல்வியில் முடிந்ததை உணர்ந்த துரியோதனன் ஒரு ஏரிக்குள் சென்று தனது யோக சக்தியால் நீருக்கடியில் மறைந்தான். பாண்டவர்கள் அவனை எங்கும் தேடினர். இறுதியில் அவனுடைய மறைவிடத்தை கண்டுபிடித்தனர். பீமன் உரக்க கூவினான், துரியோதனா, ஒரு சத்திரியன் போல வெளியே வா. சில நொடிகளுக்குப் பிறகு துரியோதனன் ஏரியிலிருந்து வெளியே வந்தான். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இறுதிப்போர். துரியோதனன் கூறினான், விடப்பெரிது, உங்களில் யாராவது ஒருவருடன் தனியாக போரிடத் தயார். உடனே பீமன் முன் வந்தான். ஏனெனில் அவனுக்கு நினைவில் இருந்தது திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட நாள். அன்று துரியோதனன் தனது தொடையை தட்டி திரௌபதியை அவமதித்தான். அப்போது பீமன் செய்த சபதம், விடப்பெரிது, இந்த தொடையை நொறுக்காமல் நான் ஓயமாட்டேன். பலராமரின் வருகை. அந்த நேரத்தில் கிருஷ்ணரின் அண்ணன் பலராமர் அங்கு வந்தார். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கதாயுத பயிற்சி கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். இருவரின் இறுதிப் போரையும் பார்க்க அவர் வந்திருந்தார். கதாயுத போர். போர் தொடங்கியது. பீமனின் ஒவ்வொரு தாக்குதலும் மலையை போன்றது. துரியோதனனின் ஒவ்வொரு எதிர்த்தாக்குதலும் மின்னல் போல இருந்தது. இருவரின் கதாயுதங்கள் மோதிய சத்தம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. மணிக்கணக்கில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. கிருஷ்ணரின் சைகை. கிருஷ்ணர் கவனித்தார். போரின் விதிப்படி இடுப்புக்கு கீழே தாக்கக்கூடாது. அதனால் துரியோதனன் தொடர்ந்து தப்பித்துக் கொண்டிருந்தான். அப்போது கிருஷ்ணர் மெதுவாக தனது தொடையை தட்டினார். அந்த சைகையை பார்த்த பீமன் தனது சபதத்தை நினைவுபடுத்திக் கொண்டான். துரியோதனனின் வீழ்ச்சி. ஒரே ஒரு நொடியில் பீமன் தனது முழு பலத்துடன் துரியோதனனின் தொடையில் கதாயுதத்தால் தாக்கினான். டம் என்ற சத்தத்துடன் துரியோதனனின் தொடை உடைந்தது. அவன் தரையில் விழுந்தான். போர்க்களம் முழுவதும் அமைதியானது. பலராமரின் கோபம். இந்த தாக்குதலை பார்த்த பலராமர் கடுமையாக கோபமடைந்தார். இது போரின் விதிக்கு எதிரானது என்று கூறி பீமனை தாக்கப் புறப்பட்டார். ஆனால் கிருஷ்ணர் அவரை தடுத்தார். அவர் கூறினார், திரௌபதியின் அவமானத்திற்கு இது தர்மத்தின் தீர்ப்பு. பலராமர் அமைதியாக அங்கிருந்து சென்றார். துரியோதனனின் கடைசி வார்த்தைகள். தரையில் கிடந்த துரியோதனன் கிருஷ்ணரை பார்த்து கூறினான், நான் தோற்றிருக்கலாம், ஆனால் ஒரு அரசனாக வாழ்ந்தேன். கிருஷ்ணர் அமைதியாக பதிலளித்தார், அகங்காரம் ஒரு மனிதனை எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே விழச் செய்துவிடும். போர் முடிந்ததா? பாண்டவர்கள் போர் முடிந்துவிட்டது என்று நினைத்தனர். ஆனால் அந்த இரவு இன்னும் ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கப் போகிறது. துரோணரின் மகன் அசுவத்தாமன் பழிவாங்க வருகிறான். அந்த ஒரு இரவு போரில் உயிர் தப்பியவர்களின் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. 18 நாட்கள் நடந்த குருக்ஷேத்திர போரில் துரியோதனனும் வீழ்ந்தான். ஆனால் மகாபாரதத்தின் மிகவும் சோகமான இரவு இன்னும் தொடங்கவில்லை. அசுவத்தாமனின் பழிவாங்கல் இரவு தாக்குதல் உபபாண்டவர்களின் மரணம் பிரம்மாஸ்திரம். குருக்ஷேத்திர போர் முடிந்துவிட்டது என்று அனைவரும் நினைத்தார்கள். துரியோதனன் தரையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். பாண்டவர்கள் வெற்றியை கொண்டாட தயாராக இருந்தனர். ஆனால் அந்த இரவு மகாபாரதத்தின் மிகவும் கொடூரமான சம்பவம் நடக்கப் போகிறது. இறக்கும் நிலையில் இருந்த துரியோதனன் போர்க்களத்தில் படுத்திருந்தான். அவனைச் சந்திக்க வந்தவர்கள் அசுவத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன். தன் நண்பர்களை பார்த்த துரியோதனன் கண்ணீருடன் கூறினான், என் தந்தை இல்லை, என் சகோதரர்கள் இல்லை, கர்ணன் இல்லை, எல்லோரும் இறந்துவிட்டார்கள். பாண்டவர்களை பழிவாங்காமல் விடாதீர்கள். இந்த வார்த்தைகள் அசுவத்தாமனின் இதயத்தில் நெருப்பை ஏற்றின. அசுவத்தாமனின் சபதம். அசுவத்தாமன் ஆக்ரோஷத்துடன் கூறினான், இன்றே, இந்த இரவே பாண்டவர்களின் வம்சத்தை அழிப்பேன். அவனது கண்களில் கோபம் மட்டுமே இருந்தது. அந்த கோபம் அவனை தர்மத்தின் பாதையிலிருந்து விலகச் செய்தது. இரவு தாக்குதல். அன்று இரவு பாண்டவர் முகாமில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். போரின் சோர்வால் யாரும் ஆபத்தை எதிர்பார்க்கவில்லை. அந்த நேரத்தில் அசுவத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன் மூவரும் முகாமுக்குள் நுழைந்தனர். தூங்கிக் கொண்டிருந்த வீரர்கள், தூங்கிக் கொண்டிருந்த பல வீரர்கள்
எதிர்க்கவே முடியாமல் உயிரிழந்தனர். அசுவத்தாமன் திருஷ்டத்யும்னனையும் சிகண்டியையும் பல பாஞ்சால வீரர்களையும் கொன்றான். அந்த இரவு போரின் அனைத்து விதிகளும் மீறப்பட்டன. உபபாண்டவர்களின் மரணம். இறுதியில் அசுவத்தாமன் பாண்டவர்கள் என்று நினைத்து திரௌபதியின் 5 மகன்களையும், அதாவது உபபாண்டவர்களை, தூக்கத்தில் இருந்தபோதே கொன்றுவிட்டான். அதன் பிறகுதான் அவர்கள் பாண்டவர்கள் அல்ல, அவர்களின் மகன்கள் என்பது தெரியவந்தது. ஆனால் அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. திரௌபதியின் கதறல். அடுத்த நாள் காலை திரௌபதி தன் மகன்களின் உடல்களை பார்த்து கதறி அழுதாள். அவளது துயரம் அபிமன்யுவின் மரணத்தை விடவும் கொடுமையானது. அவள் பாண்டவர்களை நோக்கி கூறினாள், விடப்பெரிது, அசுவத்தாமனை உயிருடன் பிடித்து வாருங்கள். அசுவத்தாமனை துரத்திய அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அசுவத்தாமனை துரத்திச் சென்றனர். அவர்களை பார்த்த அசுவத்தாமன் தனக்கு தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்தான். பிரம்மாஸ்திரம். கடைசி முயற்சியாக அசுவத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அதை பார்த்த அர்ஜுனனும் கிருஷ்ணரின் ஆலோசனையின்படி பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். 2 தெய்வீக ஆயுதங்களும் ஒன்றை ஒன்று நோக்கி பாய்ந்தன. பூமியே நடுங்கியது. தேவர்களும் முனிவர்களும் அதிர்ந்தனர். வியாசரின் தலையீடு. அந்த நேரத்தில் மகரிஷி வியாசர் அந்த இடத்தில் தோன்றினார். அவர் கூறினார், விடப்பெரிது, உலகத்தை அழிக்கும் இந்த ஆயுதங்களை உடனே திரும்ப பெறுங்கள். அர்ஜுனன் தனது ஆயுதத்தை திரும்ப பெற்றான். ஆனால் அசுவத்தாமனால் அதை திரும்ப பெற முடியவில்லை. உத்தரையின் கர்ப்பம். அப்போது அசுவத்தாமன் தனது பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை நோக்கி திருப்பினான். அந்த குழந்தை பாண்டவர் வம்சத்தின் கடைசி வாரிசு. கிருஷ்ணர் தனது தெய்வீக சக்தியால் அந்த கருவில் இருந்த குழந்தையை காப்பாற்றினார். அந்த குழந்தைதான் பரீட்சித். பின்னர் அவர்தான் ஹஸ்தினாபுரத்தின் அரசராக முடிசூடுகிறார். அசுவத்தாமனின் சாபம். கிருஷ்ணர் அசுவத்தாமனை நோக்கி கூறினார், விடப்பெரிது, நீ செய்த பாவத்திற்காக. விடப்பெரிது, நீ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தனிமையில் அலைந்து திரிவாய் என்று சபித்தார். அசுவத்தாமனின் நெற்றியில் இருந்த தெய்வீக மணியும் அகற்றப்பட்டது. போர் முடிந்துவிட்டது. ஆனால் வெற்றி பெற்ற பாண்டவர்களுக்கு கூட மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் வென்றது ஒரு காலியான உலகத்தை. யுதிஷ்டிரனின் பட்டாபிஷேகம், பீஷ்மரின் இறுதி உபதேசம், கிருஷ்ணரின் பிரிவு, பாண்டவர்களின மகாபிரஸ்தானம். பல மாதங்களாக நாம் ஒன்றாக பயணித்த மகாபாரத கதை இன்று அதன் இறுதி அத்தியாயத்தை அடைந்துள்ளது. குருக்ஷேத்திர போர் முடிந்துவிட்டது. தர்மம் வென்றது. ஆனால் அந்த வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட விலை எண்ணற்ற உயிர்கள், ஒரு முழு தலைமுறை. யுதிஷ்டிரனின் துயரம். போர் முடிந்த பிறகு யுதிஷ்டிரனுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர் கண்ணீருடன் கூறினார், இந்த அரசாட்சிக்காக இவ்வளவு உயிர்கள் போய்விட்டன. இந்த வெற்றி எனக்கு தேவையா? அவர் அரசராக மறுத்தார். அப்போது கிருஷ்ணர் மெதுவாக கூறினார், யுதிஷ்டிரா, இது உன் ஆசைக்காக நடந்த போர் அல்ல, தர்மத்தை நிலைநாட்ட நடந்த போர். விடப்பெரிது, இப்போது உன் கடமையை செய். யுதிஷ்டிரனின் பட்டாபிஷேகம். ஹஸ்தினாபுரம் மீண்டும் அலங்கரிக்கப்பட்டது. முனிவர்கள், அரசர்கள், மக்கள் அனைவரும் ஒன்று கூடினர். யுதிஷ்டிரனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது. பீமன் இளவரசராக நியமிக்கப்பட்டார். அர்ஜுனன் நாட்டின் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றார். நகுலனும் சகதேவனும் அரசாட்சியில் முக்கிய பொறுப்புகளை ஏற்றனர். திரௌபதி மீண்டும் மகாராணியாக அமர்ந்தாள். பீஷ்மரின் இறுதி உபதேசம். இன்னும் பீஷ்மர் அம்பு படுக்கையிலேயே இருந்தார். யுதிஷ்டிரனும் கிருஷ்ணரும் அவரை சந்திக்கச் சென்றனர். பீஷ்மர் பல நாட்கள் அரசியல், தர்மம், நீதி, ஒரு அரசன் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விரிவாக எடுத்துரைத்தார். இந்த உபதேசங்களே சாந்தி பர்வம் மற்றும் அனுசாசன பர்வம் என்று மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளன. சூரியன் உத்தராயணத்தில் நுழைந்தபோது பீஷ்மர் அமைதியாக தன் உயிரை விட்டார். போரின் கடைசி மகா வீரரும் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். கிருஷ்ணரின் இறுதி காலம். பல ஆண்டுகள் கடந்தன. துவாரகையில் யாதவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. அது அவர்களது அழிவில் முடிந்தது. கிருஷ்ணர் ஒரு காட்டில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு வேடன் அவரது பாதத்தை மானின் கண் என்று தவறாக நினைத்து அம்பு எய்தினான். அந்த அம்பு கிருஷ்ணரின் பாதத்தில் பாய்ந்தது. வேடன் கதறி அழுதான். ஆனால்
கிருஷ்ணர் புன்னகையுடன் அவனை மன்னித்தார். அதன் பிறகு தனது அவதாரத்தை நிறைவு செய்து வைகுண்டம் சென்றார். பாண்டவர்களின் இறுதி பயணம். கிருஷ்ணரின் பிரிவை அறிந்த பாண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை முடிக்க முடிவு செய்தனர். அரசாட்சியை அபிமன்யுவின் மகன் பரீட்சித்திடம் ஒப்படைத்தனர். பிறகு இமயமலையை நோக்கி மகாபிரஸ்தானம் என்ற இறுதி பயணத்தை தொடங்கினர். ஒவ்வொருவரின் வீழ்ச்சி. பயணத்தின் போது முதலில் திரௌபதி விழுந்தாள். பிறகு சகதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன் ஒவ்வொருவரும் தங்களது மனித பலவீனங்களின் காரணமாக வழியில் உயிரிழந்ததாக மகாபாரதம் விளக்குகிறது. யுதிஷ்டிரன் மட்டும் தன்னுடன் வந்த ஒரு நாயுடன் தொடர்ந்து நடந்தார். நாயின் உண்மை. சொர்க்கத்தின் வாசலில் இந்திரன் கூறினார், யுதிஷ்டிரா, நீ மட்டும் உள்ளே வா. யுதிஷ்டிரன் பதிலளித்தார், என்னுடன் வந்த இந்த நாயை விட்டு நான் வரமாட்டேன். அப்போது அந்த நாய் தர்மதேவனாக மாறியது. இது யுதிஷ்டிரனின் கடைசி தர்மச்சோதனை. அதிலும் அவர் வெற்றி பெற்றார். சொர்க்க பிரவேசம். இறுதியில் யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களையும் திரௌபதியையும் அவர்கள் உரிய தெய்வீக நிலையில் மீண்டும் சந்தித்தார். இவ்வாறு மகாபாரதம் நிறைவடைந்தது. மகாபாரதம் நமக்கு சொல்லும் 5 மிகப்பெரிய பாடங்கள். அகங்காரம் அழிவை தரும். துரியோதனனின் வீழ்ச்சி இதற்கு மிகப்பெரிய உதாரணம். தர்மத்தின் பாதை கடினமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி அதற்கே முற்றுப்புள்ளி. நட்பும் விசுவாசமும் உயர்ந்தவை. விடப்பெரிது கர்ணனின் வாழ்க்கை இதை நினைவூட்டுகிறது. அறிவு, பொறுமை, கடமை வாழ்க்கையின் உண்மையான ஆயுதங்கள். கிருஷ்ணரின் பகவத்கீதை இதையே போதிக்கிறது. முற்றுப்புள்ளி. அதிகாரம், செல்வம், புகழ் அனைத்தும் நிலையற்றவை. விடப்பெரிது நிலையானது நல்ல செயல்களும் தர்மமும் மட்டுமே. நண்பர்களே, மகாபாரதம் என்பது ஒரு போர் கதை மட்டுமல்ல. அது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் ஒரு நிரந்தர வழிகாட்டி. இந்த 30 பகுதிகள் கொண்ட பயணத்தில் என்னுடன் இணைந்து வந்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த தொடர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை காமெண்ட் இல் பதிவு செய்யுங்கள்.